அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இன்றைய வகுப்பு 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தமிழ். புத்தகங்கள் தேவையெனில் எடுத்து தயாராக வைத்துக் கொள்ளவும், குறிப்பேடு பேனா தயார் நிலையில் வைத்துக் கொள்ளவும் அனைவரும் கவனிக்க வேண்டுகிறேன். இந்த வகுப்பினை நமக்கு 7ஆம் வகுப்பு முழுமையாக 3 பருவங்களும் எடுத்து தருவதற்கு இசைவு தந்து வருகை தந்துள்ள திருமதி தனலட்சுமி அவர்களை, திரு அஞ்சுவட்டத்தம்மன் மகளிர் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர், கீழூர் பகுதியை சார்ந்தவர், அவர்களுக்கு தேசிய ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக நன்றியை சொல்லி அவர்கள் இனிதே தம்முடைய வகுப்பை துவங்குகிறார்கள். 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இன்னைக்கு பார்ப்போம். 3ஆம் பருவத்துல முதல் இயல் விருந்தோம்பல். கவிதை பேழையில ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது விருந்தோம்பல், அடுத்தது வயலும் வாழ்வும். விருந்தோம்பல்ல பழமொழி 14 கீழ்த்தனக்கு நூல்களில் ஒன்றான பழமொழி 400 என்ற நூலிலிருந்து ஒரு பாடல் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நூல் வெளியே பார்ப்போம். 14 கீழ்த்தனக்கு நூல்களில் ஒன்று இந்த பழமொழி 400ன்றது. இதுல சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு பழமொழி இறுதியில இருக்கும். அதனாலதான் இதை தொகுத்து இந்த பாடல்களை 400 பாடல்களை கொண்டது பழமொழி 400ன்னு பேர் வச்சு இந்த நூல் வச்சிருக்காங்க. இதை எழுதின ஆசிரியர் பெயர் முஞ்சுரை அரையனா. இவர் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பழமொழி 400 பாடல்ல ஃபர்ஸ்ட் கடவுள் வாழ்த்து இருக்கிறத வச்சு இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நூல் பெயர் பழமொழி 400ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நமக்கு கொடுத்திருக்க தலைப்பு விருந்தோம்பல்ங்கிற தலைப்புல இந்த பாடலை எடுத்திருக்காங்க. இப்ப இந்த பாடலை கொஞ்சம் பார்த்துக்கலாம். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்றுரா மூன்றிலோ இல். முஞ்சுரை அரையனார். அதாவது விருந்தின் சிறப்பை சொல்வதனால் இந்த தலைப்பு நமக்கு விருந்தோம்பல் கொடுத்திருக்காங்க. கடையேழு வளர்கள் நமக்கு தெரியும். அதுல பாரி மகளிர், அவங்க அங்கவை சங்கவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க 2 பேரும் வறட்சியான அந்த வறுமையான காலத்துல எப்படி விருந்து, நம்ம எதுவுமே இல்லாத போது எப்படி விருந்து செஞ்சு தமிழ்கிட்ட கேட்டவங்களுக்கு கொடுத்தாங்கிறத அந்த பாடலோட பொருளே. அப்ப நாட்டுல ஊர்ல மழை இல்லாம வறட்சியா இருந்தது. எங்கேயுமே யார்கிட்டையுமே செல்வம், உணவுப் பொருள்கள் எதுவுமே இல்லாத பொழுது கூட இவங்க வள்ளல் பரம்பரை இல்லையா, அத என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதான் சிறப்பு. உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். அப்ப இருக்கிற அரிசிய தேடி எடுத்து அந்த உலையில போட்டு அவங்க கொடுத்திருக்காங்க. அந்த சமயம் அந்த அரிசியானது பொண்ணுக்கு சமம். அதனாலதான் அத பொன்னிட்டு கொடுத்தனர் அப்படின்னு சொல்லியிருக்கார் பாடலின் ஆசிரியர். அது பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே எங்க நாட்டுல இல்ல அப்படின்னு கடைசியா அந்த ஒன்றாக மூன்றிலோ இல் அப்படிங்கிற பழமொழி இடம்பெற்றிருக்கும் கடைசி லைன்ல. அதாவது எந்த வீட்லயுமே எதுவுமே ஒன்றுமே இல்லைன்னு எங்கேயும் கிடையாது, எல்லார்ட்டையும் ஏதாவது கொஞ்சம் இருக்கும் அப்படின்றதுதான் இந்த பழமொழியோட அர்த்தம். அந்த அர்த்தத்துல இந்த பொருள் வருது. முஞ்சில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். போலியில வீட்டின் முன் எதுவுமே இல்லைங்கிறத சொல்றதுக்காக அந்த வீட்டிங்கிறதுக்கு முஞ்சில்ன்ற வார்த்தை வந்துருக்கு. மாறினா மழை சொல்லும் பொருளும், வறண்டிருந்தனா வறண்டி இருந்த வறட்சியான காலத்தை குறிக்குது. புகவானா உணவாக, மடமகள்னா இளமகள், நல்கினால்னா கொடுத்தாள், முண்டினா வீட்டின் முன்னுள்ள இடம். இந்த பழமொழியை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம இந்த பழமொழி 400 பாடல் இடம்பெற்ற பழமொழியை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாடல் சொல்லும் பொருளும், பாடலின் பொருள், நூல்வெளி. அடுத்தது மதிப்பீட்டுக்கு வரும். மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம் மாறி. நீர் உலகில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் பிளஸ் உலகில். மாறி பிளஸ் ஒன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மாறியொன்று. அவ்வளவுதான் அது தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது கவிதை பேழையில வயலும் வாழ்வுங்கிற தலைப்புல ஒரு நாட்டுப்புற பாடல் கொடுத்திருக்காங்க. இதை தொகுத்தவர் கீவா ஜெகநாதன். நூல்வெளி ஆசிரியர் குறிப்புதான் நூல்வெளி. நூலை பற்றி தகவலை இப்ப பார்ப்போம்.
நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல். அதாவது வயல்வெளியில நடவு நடும்போது, களை எடுக்கும் போது, கதிர் அறுக்கும் போது, இது மாதிரி சமயத்துல அந்த உழவு தொழில் செய்யும் போதெல்லாம் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடல் பாடுவாங்க. எல்லா இடங்களிலும் அந்த பாடலை தான் தொகுத்து நாட்டுப்புற பாடலா வச்சிருக்காங்க. அத வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவோம். நாட்டுப்புற பாடல் எவ்வாறு வழங்கப்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த வாய்மொழி இலக்கியம் அந்த சகப்பு லெட்டர்ல இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்குவோம். இந்த பாடல் வந்து மலை எறிமை என்னும் நூலில் கிவா ஜெகநாதன் தொகுத்து உழவு தொழில் பற்றிய பாடலை கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு நமக்கு கொடுத்த பாடல் இருக்கு, அதை பார்ப்போம். பாடல் பார்ப்போம். இந்த பாடலை கொஞ்சம் பார்த்துக்கலாமா? கொஞ்சம் பெரிய பாடலா இருக்கு. ஏழேலங்கடி ஏழேலங்கிறது அந்த ராகம், களைப்பு தெரியாம இருக்க மகிழ்ச்சிக்காக அந்த ரைமிங்கா உள்ளது. மீதி அந்த பாடல் வந்து அந்த உழவு தொழில் செய்யும் போது எப்படி அங்க எல்லாம் இருக்குங்கிறத பத்தின பாடல் தான் அது. அதாவது உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று அங்க போவாங்க. நில குழி, ஒரு குழி 2 குழி நிலத்தை அளவை சொல்லுவோம் இல்லையா, அததான் சொல்லியிருக்காங்க. அங்க வயல்ல வந்து ஆண்களும் பெண்களும் நடவு நட போகும்போது நண்டு பிடிச்சு விளையாடுவாங்க. அடுத்தது ஒரு சாணுக்கு ஒரு சான் வீதம் ஒரு இடைவெளி விட்டு நாற்று நடுவாங்க. அடுத்தது அதுல நீர் பாய்ச்சுவாங்க. நீர் பாய்ச்சி அதுக்கு பிறகு பயிர் வளர்ந்த பிறகு அதை அறுவடை செய்வாங்க. அதை கட்டுக்கட்டா தூக்கிட்டு வந்து போர் அடிப்பாங்க, களத்துல அடிச்சு அதை நெல்மணிகளா விதிர்ப்பாங்க. அப்படிங்கிறது அந்த பாடல்ல பொருள். சொல்லும் பொருளும். குழினா நில அளவை பெயர், சான்னா நீட்ட ஒரு சான் அப்படின்னு சொல்லுவோம், நீட்டல் அளவை பெயர். மணினா முற்றிய நெல். இந்த இடத்துல மணிங்கிறது முற்றிய நெல்லை குறிக்கும். நிறைய பொருள் இருக்கு மணிங்கிறதுக்கு. சும்மாடுனா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணிச்சுருள். இந்த மேல வெயிட் தெரியாம தலையை உருட்டாம இருக்கிற துணியை சுத்தி வச்சுக்கிறது தான் சும்மாடு. சீலைனா புடவை. மடை வயலுக்கு நீர் வரும் வழி. சின்ன சின்னதா 2 பக்கமும் மண்ணை வெட்டி விட்டு நீர் பாய்ச்சுவோம் இல்லையா, அதான் மடை. சுழலுதல்னா உதிர்தல். அடுத்தது போரடித்தல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அறுவடை செய்த கதிரை களத்துல அடிச்சு அத நெல்லா பிரிப்பாங்க இல்லையா, அதுதான் போரடித்தல். நெல்மணிகளே பிரிக்கிறது. நம்ம பழைய பாடல் இருக்கு, மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரைன்னு மதுரையை பற்றி பாடல ஒரு பாடின நாட்டுப்புற பாடல்ல இந்த வரிகள் இடம்பெற்றது. அடுத்தது மதிப்பீட்டுக்கு வருவோம். உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர், நாற்று நடுவர். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர். தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேர்ந்து பிளஸ் எடுத்து. ஓடை பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம். பொறுத்துக. நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். எல்லாம் எளிமையான பாடல் தான், அதனால நம்ம வந்து வேகமா போயிடலாம். மோனை சொற்கள் எதுகை சொற்கள் கொடுத்திருக்காங்க. மோனை சொற்கள்னா என்ன சொன்னோம்? முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை சொற்கள், இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வந்தா அது எதுகை சொற்கள். இப்ப இந்த ஓடை ஒன்னரை முதல் எழுத்து ஒன்றி வந்து இருக்கு இல்லையா, அதனால அது மோனை சொற்கள். அடுத்த லைன்ல சீலை சேத்துக்கு, சீயோட வர்க்கத்துலன்னா சே வந்திருக்கு முதல் எழுத்து. இப்ப ரெண்டுமே என்னன்னா மோனை சொற்கள். அடுத்த பேராகிராஃப்ல நாத்தெல்லாம் நண்டு, நான் குறி நெடில் வந்திருக்கு. 2 இடத்துலயுமே முதல் எழுத்து நான் வந்திருக்கு, இப்ப மோனை. அடுத்து ஒரு சாணுக்கு ஓடி ஓடி, அதுவும் மோனை சொல். எல்லாமே மோனை நயம் தான் இதுல வந்திருக்கு. மட மடன்னு, மண் புளிர, ரெண்டும் மா முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அடுத்த வரியிலதான் சாலு 4 இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்துள்ளது லு, அதனால இது எதுகை. மணி மனதை, அடுத்த பேராகிராஃப்ல மணி போல மனதை எல்லாம் முதல் எழுத்து. அடுத்த அறுப்பறுக்க ஆளு பணம், ஆனா அவனா, எல்லாமே மோனை நயம். சும்மாடு சுறுசுறுப்பாய், கிழக்கத்தி கீழே, கால் படவும் கலழுதையா, எல்லாமே மோனை நயமுடைய சொற்கள். அதை பார்த்தாலே நம்ம எளிமையா இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம்.
அவ்வளவுதான் அதுல. அடுத்தது உரைநடை உலகம், திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி. அதாவது ஆற்றங்கரைகளில் தான் சிறந்த நகரங்கள் உள்ளதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நிறைய நகரங்கள் சிறப்பானது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. இது போல இது தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள நகரம் திருநெல்வேலி. அதன் சிறப்புகளை இந்த பாடத்துல கொடுத்திருப்பாங்க. இது என்னன்னா, பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரமாக இருந்தது திருநெல்வேலி நகரம். முதல்ல மதுரை, பாண்டியர்களின் முதல் தலைநகரம் மதுரையாக இருந்தது. இப்ப திருநெல்வேலியில் நிறைய சிறப்புகள் இருக்கு. இப்ப இதுக்கு எப்படி பெயர் வந்ததுன்னா, அதை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அதிகமா இருந்ததுனால அந்த நெல்வேலி, திருநெல்வேலி அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அடுத்தது வேணுவனம், தெரிந்தே தெளிவோம்ல இருக்கு பாருங்க, வேணுவனம்ன்ற பெயரும் இதுக்கு வந்தது. மூங்கில் காடு நிறைய, வேணுவனம்னா வேணுனா மூங்கில், இப்ப வனம்னா காடு, மூங்கில் காடு நிறைய இருந்ததுனால இதுக்கு வேணுவனம்ங்கிற ஒரு பெயரும் இருந்ததுன்னு சொல்றாங்க. நம்மளுடைய பழங்காலத்துல திருஞான சம்பந்தர் திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலின்னு பாடியிருக்காரு. தன்பொருணை புனல் நாடுன்னு சேக்கிலாரும் பாடியிருக்காரு. அதாவது தன்பொருணை நதிங்கிறது தாமிரபரணி நதி. அப்ப பழமையான நகரம் திருநெல்வேலி நகரம், பழமையான நகரங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டா இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம்னாலே மலை வளம் மிகுதியா இருக்கும். அதுல சிறப்பு என்னன்னா, பொதிய மலைன்னு இலக்கியத்தில் இடம்பெற்ற அந்த குற்றால மலைதான். பொதியிலாயினும் இமயமாயினும் பதியலு அறியா பழங்குடி அப்படின்னு இமயமலை இளங்கோவடிகள் புதிய மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியிருக்காரு. திரிகுட ரசப்ப கவிராயர் குற்றால மலைய குற்றால குறவஞ்சி பாடல்ல பாடியிருப்பாரு. அப்ப அதுல இருந்து அதோட சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். இது திரிகுட மலையனோட சிறப்பு, குற்றால குறவஞ்சியில இடம்பெற்றுள்ள பாடல். இப்ப இந்த 2 வரியும் நல்லா நமக்கு தெரிஞ்ச வரிகள் தான். இதை கொடுத்தா நம்ம எளிமையா எழுதிருவோம். எழுதின ஆசிரியரே எழுதிருவோம். எந்த மலையை குறிக்குதுன்னு கேட்டாலும் எழுதிருவோம். அடுத்தது திருநெல்வேலியின் சிறப்புகள் எடுத்துக்கிட்டோம்னா, தாமிரபரணி ஆற்றோட இன்னொரு பெயர் என்னன்னு கேட்கலாம், தன்பொருணை நதி. அப்ப அதோட கிளையாறுகள் அந்த ரெட் கலர்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி. இதுலயும் ஏதாவது ஒரு நதியை கொடுத்து எந்த ஆற்றின் கிளையாறுன்னு கேட்கலாம். அதனால இதையும் படிச்சுப்போம். அடுத்தது திருநெல்வேலியில இலையும் தானியங்கள், சிறு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயறு வகைகள், இது எல்லாமே அங்க சிறப்பா விளையுது. விவசாயம் தான் அவங்களோட உழவு தொழில் தான் சிறப்பான தொழில் அங்கேயும் உள்ளது. குளத்து பாசனம், கிணற்று பாசனம் ரெண்டுமே இருக்கு. ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி இந்த இடத்துல எல்லாம் வாழை அதிகமா பயிரிடப்படுகிறது. அடுத்தது விவசாயம், உழவு தொழிலோட அடுத்து மீன்பிடி தொழிலும் இங்க சிறப்பா நடைபெறுகிறது. அப்புறம் தாமிரபரணி என்னன்னா, கொற்கை என்னும் துறைமுகம் இருக்கு. இந்த ஆற்றோட கலக்கிற இடத்துல கொற்கைங்கிற துறைமுகம் இருக்கு. இங்க முத்து குளித்தல் சிறப்பா இருக்கும். எல்லா முத்துக்களை விட இந்த கொற்கை முத்துக்கள் தான் உலக புகழ் பெற்றதா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இங்க சங்க இலக்கியங்கள்ல பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கு. முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரைன்னு நற்றிணையில சொல்லியிருக்காங்க. கொற்கையில் பெருந்துரை முத்து அகநானூறு. இந்த 2 வரிகளும் முதல் வரி நற்றிணை பாடல், அடுத்த வரி அகநானூறு. இப்ப இது ரெண்டும் கொற்கை முத்துக்கள் சிறப்பானது அப்படிங்கிறது எடுத்து கூறுகின்ற இலக்கியங்கள். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். அடுத்தது சிறப்பானது திருநெல்வேலினா நெல்லையப்பர் கோவில். நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த பாடத்துல முதல்ல கொடுத்திருக்கதே நெல்லையப்பர் கோயில் தான். கோவிலை சுற்றி 4 பக்கம் மாட வீதிகள், தேரோடு வீதிகள் அழகா இருக்கும். அப்புறம் அந்த வீதிகளுக்கெல்லாம் பேர் வச்சிருப்பாங்க, அதை பார்ப்போம். அடுத்தது காவற்புரை தெரு, கூளைக்கடை தெரு, அக்கசாலை, இதெல்லாம் அங்க உள்ள சிறப்பான பெயர். அதாவது காவல்துறைனா சிறைச்சாலை உள்ள இடத்துக்கு அந்த மாதிரி பேரு. கூளைக்கடைனா, கூளைங்கிறது தானியம், கூலம்ங்கிறது தானியத்தை குறிக்கும். இப்ப அந்த தானியங்கள் இருக்கிற இடத்துக்கு பேரு கூளைக்கடை தெரு. அந்த லகரம் இதுல மாறி வந்திருக்கும். அக்கச்சாலைனா நகைக்கடையெல்லாம் இருக்கிறது, அணிகலன்கள், பொற்காசுகள் எல்லாம் உருவாக்குற இடம். நகைக்கடைன்னு சொல்லுவோம்ல, நாணயக்கார தெருன்னு இப்ப நம்ம சொல்லுவோம். அந்த தெருக்கு அக்கசாலைன்னு அந்த காலத்துல பெயர். அது ஒரு சிறப்பான அந்த 3 தெருவும் ஞாபகம் வச்சுப்போம்.
அடுத்து திருஞான சம்பந்தர் பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க, திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி உரை செல்வர் தாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக திருநெல்வேலியில அந்த நெல்லையப்பர் கோயில திருவிழாக்கள் நடைபெறுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அது தெரிந்து தெளிவுங்கிறதா இருக்கு. திருநெல்வேலியில இரட்டை நகரம்னு சொல்லுவோம். தாமிரபரணி ஆற்றின் மேற்க திருநெல்வேலி இருக்கு, கிழக்க பாளையங்கோட்டை இருக்கு. இந்த 2 நகரமும் சிறப்பானது. பாளையங்கோட்டையில கல்வி அதிகமான கல்வி நிலையங்கள் இருக்கு. அங்க அதுல தொழில்துறையில சிறப்பா இருக்கு திருநெல்வேலி. ஏன்னா 2 இரட்டை நகரங்கள். இதுல பாளையங்கோட்டையில அதிக கல்வி நிலையங்கள் இருக்கனால தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டுன்னு அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. அடுத்தது ஊர்ல வாணிகம் சிறப்பா நடைபெறுது. எல்லா மக்களும் விவசாயம் சிறப்பா செஞ்சாங்க. பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம்னு அங்க பேரு. எல்லாமே ஒரு காரண பெயரா இருக்கும். மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர். மங்கையர்க்கரசி அவங்க பேருங்கனால திருமங்கை நகர். அதே போல அரியநாதரை வழித்தோன்றல் வீரராகவர் இருந்த இடத்துக்கு பேரு வீரராகவபுரம். அவரது துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயர்ல மீனாட்சிபுரம். அந்த ஒவ்வொரு ஊரும் காரண பெயரா அவங்களுடைய அரசர்கள் அரசியருடைய பெயர்ல இருக்கு. அடுத்தது வேற நிறைய நகரங்கள் அங்க இருக்கு. அடுத்தது அங்க உள்ள புலவர்கள், திருநெல்வேலியில் பிறந்த புலவர்கள், அகத்தியர் புதிய மலையில் வாழ்ந்தவர் என்று சொல்லுவாங்க. அடுத்தது மாரோக்கத்து நப்பசலையார், நம்மாழ்வார், குமரகுருபரர், பெரியாழ்வார், திரிகூட ரசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர், இவங்க எல்லாரும் திருநெல்வேலியில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்தவர்கள். அவங்க பேரெல்லாம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து அயல்நாட்டு அறிஞர்களான ஜி.யு. போப், கால்டுவெல், வீரமாமுனிவர், இவங்களையும் தமிழின் பால் திருநெல்வேலியோட பெருமையை பத்தி இவங்களும் கூறியவர்கள். அதனால இவங்களும் திருநெல்வேலிக்கு பெருமை சேர்த்தவருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மதிப்பீடு. திருநெல்வேலி மன்னர்களோடு தொடர்புடையது. 3 சேர சோழ பாண்டிய மன்னர்கள் 3 மன்னர்களோடையும் 3 மன்னர்களும் இங்க ஆண்டிருக்காங்க. ஆனா யாருடைய தலைநகரமா இருந்ததுன்னா பாண்டிய மன்னர்களோட தலைநகரமா இருந்துச்சு. அதனால பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். திருநெல்வேலி எந்த ஆற்றங்கரை? தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. அடுத்தது பொறுத்துக. தன் பொருணைங்கிறது தாமிரபரணி ஆறு. அக்கசாலைங்கிறது பொன் நாணயங்களை உருவாக்கும் இடம். பொற்கைங்கிறது முத்து குளித்தலுக்கு சிறப்பான இடம். திரிகூட மலைங்கிறது குற்றால மலை. இத ஒன்னாடெல்லாம் நம்ம பார்த்து வச்சுப்போம். அடுத்தது விரிவானம். உரைநடையில அவ்வளவுதான் இருக்கு. உரைநடைக்கு பிறகு விரிவானங்கிற தலைப்புல திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படின்னு இந்த திருநெல்வேலி அதை சுற்றி உள்ள அந்த மாவட்டம் முழுவதும் பிறந்த கவிஞர்கள், வாழ்ந்த கவிஞர்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. அது அவங்க பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நிறைய வானத்தில் விளைந்த சுடர்களை போல் இயற்கையில் விளைந்த கவிகளைத்தான் கவிகள் என்று சொல்ல வேண்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. நிறைய கவிகள் இருந்தாலும் திருநெல்வேலி சீமையில் உள்ள உண்மையான கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால கவிஞர்களுக்கு சிறப்பான இடம் திருநெல்வேலி தான் அப்படின்னு இந்த பாடத்துல கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாரதியார் எட்டயபுரத்துல பிறந்தாருன்னு தெரியும். அது திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்தது இருக்குது. அடுத்தது தேசிக கவி விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம் இருந்தாரு. அவர் வளர்ந்தது திருநெல்வேலி மாவட்டம். அதனால அவரை 2வதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடிகை முத்து புலவர். இவரும் திருநெல்வேலி பக்கம்தான் இருந்தது. அவர் கடிகை முத்து புலவர் 200 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க எட்டயபுரத்துல இருந்தவர். பாரதியாருக்கு முன்பே அவரு அங்க இருந்தவர். சிவலப்பேரி என்ற முக்கூடல் பல்லு பாடப்பட்டது திருநெல்வேலி மாவட்டத்துலதான் அது இருக்கு. அடுத்தது பலப்பட்டை சொக்கநாத புலவர் திருநெல்வேலிக்கு அங்க காந்தி நிலையப்பெற வணங்கி பாடல்கள் பாடியிருக்காரு. ஸ்ரீவைகுண்டம் பிள்ளை பெருமாள் அப்படிங்கிற ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை அங்க பாடியிருக்கிறது பிள்ளை பெருமாள். முத்தொள்ளாயிரம் திருநெல்வேலியில உள்ள பத்தி தான் பாடப்பட்டது. அவர் முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் பெயர் தெரியாதவர். அது ஆனா அங்க உள்ளவர் அந்த திருநெல்வேலி சுற்றி உள்ள பகுதிகளை தான் அந்த பாடல்ல பாடியிருக்காரு. அடுத்து காயல்பட்டினத்தில் கொஞ்சம் வந்தோம்னா இங்க சீதக்காதி. இவர் 250 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தவர். சீதக்காதி தமிழ் புலவர்களுக்கு பெரும் வள்ளல். அவர் நிறைய பொருள்கள் வள்ளல்களுக்கு
கொடுத்தவர். அதனால அவர் அவரை சுற்றி எல்லா வள்ளல்களும் போய் புலவர்கள்லாம் அவர்கிட்ட பொருள் பெற்று அவர்கள் வாழ்க்கையை நடத்தினார்கள். அடுத்தது திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர். அந்த பாடல் ஒண்ணு இடம்பெற்றிருக்கு பாருங்க. பூமாது இருந்தன் புவிமாது இருந்தன் பூதலத்தில். இந்த பாடலை பார்த்து வச்சுக்கலாம். இதுல இருந்து எதுவும் ஒரு லைன் கொடுக்கலாம். அடுத்து கீழே கழுகுமலை காவடி சிந்து பாடிய அண்ணாமலையார். கரிவலம் வந்த நல்லூர். கருவை நல்லூர்ங்கிறது முக்கியமான ஊர். அது அதோட உண்மையான பேர் கரிவலம் வந்த நல்லூர். கருவை நல்லூர் என்று இப்ப அழைக்கப்படுகிறது. திரு கருவை வெண்பா அந்தாதி, பதிற்று பத்து அந்தாதி, கலித்துறை அந்தாதி என்ற நூல்களை அதை பத்தி அங்க பாடியிருக்காங்க. குற்றாலம் நமக்கு தெரியும். குற்றாலம் திரிகுட ராசப்ப கவிராயர் பாடியிருக்கார். அடுத்து திருஞான சம்மதம் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. உற்றார யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் போர் வேண்டேன், கற்றார யான் வேந்தன் கற்பனவும் இனி அமையும், குற்றால உரைகின்ற கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. குற்றாலநாதரை பற்றி மாணிக்க வாசகர் ஒரு பாடல் பாடியிருக்கார். திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் எல்லாரும் இதுல வந்துடுறாங்க. குற்றாலத்தை பத்தி திருஞான சம்பந்தர் சொன்ன வரிகள் நுண்துளி தூங்கும் குற்றாலம். இந்த 4 வரி பாடல் மாணிக்க வாசகர் பாடிய பாடல். குற்றால மலையைதான் எல்லாருமே சிறப்பித்து பாடியிருக்காங்க. அடுத்து கடைசியா குற்றாலப்புற கைலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே, கனகமகா மேருமலை நிற்குமலை அம்மே. அந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும். அது திரிகுட ராசப்ப கவிராயர் பாடிய பாடல். இப்ப இது 70 ஆண்டுகளுக்கு முன் அந்த திருநெல்வேலியை சுற்றியுள்ள புலவர்கள், அங்க வாழ்ந்த புலவர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த திருநெல்வேலி சீமையை பற்றி சொன்னதும் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள சிறப்பு தான். விரிவானங்கிற துணைக்கதையும் உரைநடையுமே திருநெல்வேலியை பத்தி தான் இந்த முதல் இடம்பெற்றிருக்கு. இப்ப இந்த துணைப்பாட கதையை விரிவானத்தை எழுதின ஆசிரியர் குறிப்பு கீழே இருக்கு பாருங்க. அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். TKC என்று அழைக்கப்படும் TK சிதம்பரநாதர். இவர் தான் இதை தொகுத்தவர். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர். இவருடைய பெற்ற சிறப்பு என்னன்னா, TK சிதம்பரநாதர் எப்படி புகழப்பட்டான்னு கேட்டா ரசிகமணி என்ற வரிகளை ஞாபகம் வச்சுப்போம். அடுத்தது வட்டத்தொட்டி என்னும் பேரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தார். வட்டத்தொட்டி என்ற பெயரில் இவர் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுகிறார். இவரது இந்த கட்டுரை இதய ஒளி என்னும் நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது. இதய ஒளி ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்ற இடம்பெற்றுள்ள நூல் கட்டுரை இடம்பெற்றது இதய ஒளி என்ற நூல். அதுதான் அதுல கேட்கலாம். நிறைய புலவர்கள் இருக்காங்க. அவங்க எந்த ஊர்னு கேட்டா நம்ம திருநெல்வேலி தொடர்புடையதை எழுத வேண்டியதுதான். அடுத்தது அணி இலக்கணம். அணி இலக்கணம் தெரியும். அணினா அழகு. நம்ம அணிகலன் எதற்கு அணிகிறோம்? அழகு சேர்ப்பதற்காக அணிகிறோம். அது போல செய்யுளில் அந்த கவிஞர்கள் அந்த வரிகள் அழகா இருக்கணும், நமக்கு அது அழகா புரியணும், அழகா பொருள் விளங்கணுங்கிறதுக்காக அணியை பயன்படுத்துவர். அழகு சேர்ப்பதற்காக. அணினாலே அழகு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, இல்பொருள் உவமை அணி, 3 அணிகள் இந்த பாடத்துல கொடுத்திருக்காங்க. இது 3மே ஒண்ணுக்கு தொடர்புடையதா இருக்கும், எளிமையா இருக்கும், ஞாபகத்துல ஈஸியா வச்சுக்கலாம். உவமை அணி இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். போல, போன்ற, அன்ன, இன்ன, நேர, நிகர, அற்று, இற்று, மான, கடுப்ப, நேர, நிகர, ஒப்ப, உரள இந்த ஓம உருபுகள் இடம்பெற்றிருந்தால் அது உமை அணி. அதுல பெரும்பாலும் போல, போன்றங்கிறத ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அண்ணன் இது 3 தான் அதிகமா இருக்கும், எளிமையா தானே கொடுப்பாங்க. போல, போன்ற, அண்ணன் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கும். இந்த சொற்கள் இடம்பெற்று வந்தால் அது உவமை அணி. எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. மயில் போல ஆடினால், மீன் போன்ற கண். இப்ப மயில், மீன் இதுதான் உவமை. மயில்ங்கிறது அந்த ஆட்டம் எப்படி இருக்கு? மயில் ஆடுவது போல இருக்கு. கண் எப்படி இருக்கு? மீன் போல இருக்கு.
அப்ப அந்த ஆடும் பெண்ணை வந்து மயிலோடையும் அந்த மீனை வந்து கண்ணோடையும் ஒப்புமைப்படுத்தி சொல்றாங்க. அப்ப கூறப்படும் பொருள் மயில் அந்த கண்ணுங்கிறது தான் உவமை இல்லையா? அதுக்கு உவமானம் வருது. அந்த உவமையால பொறுத்துற சொற்கள் வந்து உவம உருபு போல அண்ணங்கிற உவம உருபு இடையில வரும். அதற்கு பிறகு அந்த உவமேயம் வரும். முதல்ல உவமை வந்துரும், அடுத்தது போல, போன்ற, அன்ன, இன்னன்ற உவம உருபுகள் வரும். அடுத்துக்கு பிறகுதான் என்னது ஊமிக்கப்படும் பொருள் வரும். இந்த 3 வரிசையில இப்படி இருந்தா அது உவமை அணி. அதாவது போல என்ற இந்த ஓம உருபு பெற்று வரும். அதே மறைந்து வந்ததுன்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணின்னு சொல்லிடுவோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. போல நல்லா தெளிவா தெரியுதா? பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல. அதான் அங்க ஓமை. பூமி வந்து தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல ஓமை முன்னாடி வந்துடணும். அடுத்தது போலங்கிற இருக்கு. நம்ம இகழ்வாரையும் நம்ம பொறுத்துக்கணுங்கிறது தான் நம்ம செயல். அப்ப போலங்கிற ஓம உருபு அதுக்கு முன்னாடியே ஊமை வந்துடும். ஓமை அடுத்து ஓம உருபு அடுத்ததுதான் ஓமேயம். இந்த வரிசையில இருந்ததுன்னா அது ஓமை அணி. இதேதான் அடுத்தது என்னன்னா அந்த ஓம உருபு மட்டும் மறைஞ்சி வரும், தெரியாது வெளியில. அது கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு சொல்லிட்டு. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. நமக்கு தெரியும் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணிய தோண்ட தோண்ட ஊறிட்டே இருக்கும். அங்க இடையில போல அப்படின்னு வரல. ஆனா மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் கற்க கற்க அறிவு வளரும். நம்மளேதான் அங்க போலன்னு எடுத்துக்கிறோம். மணற்கேணிய மணலை தோண்ட தோண்ட நீர் ஊறிட்டே இருக்கும். ஒரு குழி இருக்கு, அதை தோண்டிட்டே இருந்தோம்னா அடியில தண்ணி ஊறும். அதான் உவமை. மக்கள் வந்து படிக்க படிக்க தன்னுடைய அறிவு வளரும் அப்படிங்கிறது ஓமேயம். இடையில போலங்கிற ஓம உருவும் மறைந்து வந்திருக்கு. இது போல ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் இடையில ஓம உருவு மறைந்து வந்தா அதற்கு பெயர் எடுத்துக்காட்டு உவமை அணி. இது ரெண்டுமே எல்லாருக்குமே ஞாபகத்துல இருக்கும், ஈஸியான அணிகள். மத்த அணிகள் தான் மறந்துடுவோம். ஓமை அணினா போல என்பது பெற்று வரும் ஓம உருவு. எடுத்துக்காட்டு ஓமை அணினா அந்த ஓம உருவு மறைந்து வரும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்னு என்ன, ஃபர்ஸ்ட் ஓமை வந்துரும், முதல்ல ஓமை அப்புறம்தான் உவமேயம் இருக்கும் அப்படின்னு. அடுத்த அணியா இல் பொருள் ஓமை அணி பாருங்க. இது இல்லாத ஓமை, இதுவும் ஓமைதான் சொல்லியிருப்பாங்க. உலகத்தில் இல்லாத பொருளை ஊமையா சொல்றது, நடக்காத விஷயத்தை இல்லாத பொருளை. அதான் இல் பொருள் ஓமை அணி. மாலை வெயிலில் மலைத்தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது. மாலை வெயில்ல மழை பெய்யும் போது எப்படி இருந்துச்சோம் அது பொண்ணு போல. அது வந்து வெயில் பளபளன்னு இருக்கு இல்லையா, அப்ப அந்த நீர் துகள் விழுறது வந்து பளபளன்னு பொன் துகள் போல தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது வந்து உண்மையா? மலைத்தூறல் வந்து பொண்ணு போல விழுதுன்னு. பொண்ணு அப்படி விழுவுமா? இல்ல, இருக்காது. அப்ப இல்லாத ஒரு பொருளை ஓமையா சொல்றதுனால அது இல் பொருள் ஓமை அணி. காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தான். குதிரை போல அவன் பாய்ந்து வந்தான். அதுக்கு எப்படி ஓமை சொல்றாங்க பாருங்க. காளை கொம்பு முளைத்த குதிரை போல. குதிரைக்கு கொம்பு முளைச்சிருக்குமா? முளைக்காது. அப்ப காளை கொம்பு முளைத்த குதிரை போல வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இல்லாத பொருள். அத ஓமையா சொன்னதுனால அது இல் பொருள் ஓமை அணி. இல்லாத பொருளை உயர்வா சொல்லணுங்கிறதுக்காக அப்படி ஓமை சொல்லியிருக்காங்க. அதான் உலகில் இல்லாத பொருளை ஓமையாக சொன்னதுனால அது இல் பொருள் ஓமை அணி. இப்ப இந்த 3 அணியுமே எளிமையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். போல, அண்ணன், போன்ற என்ற ஓம ஒரு பெற்று வந்தால் அது ஓமை அணி. அது மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு ஓமை அணி. இல்லாத பொருளை ஓமையாக சொன்னா அது இல் பொருள் ஓமை அணி. கற்பவை கற்ற பின்ல தொடர்கள் கொடுத்து ஃபர்ஸ்ட் உவமை, உவமேயம், அடுத்து ஓம உருபு கேட்டிருக்காங்க பாருங்க. மலரன்ன பாதம், மலருங்கிறது ஓமை, ஓமை வந்து பாதம். எந்த பொருளோட ஒப்புமைப்படுத்துறாங்களோ அதுதான் ஓமேயம்.
ஓம உருபு அன்ன. அடுத்தது தேன் போன்ற தமிழ். தேன்கிறது தான் உவமை. உவமேயம் தமிழ். போன்றங்கிறது ஓம உருபு. புலி போல பாய்ந்தான் சோழன். புலி உவமை வந்து புலி, உவமை வந்து சோழன். என்ன அங்க ஊம உருபுனா போல. மயிலொப்ப ஆடினாள் மாதவி. அப்ப மயில்ங்கிறது ஓமை, ஒப்பங்கிறது ஓம உருபு, ஓமையை வந்து மாதவி ஆடினாள். ஆடினாள் மாதவிங்கிறது ஓமேயம். மாதவி ஆடின நடனத்தை வந்து மயிலுக்கு ஒப்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொழியோடு விளையாடு அடுத்தது. தொடருக்கு பொருத்தமான ஓமையை எடுத்து எழுதணும். இது நம்ம படிச்சு ஒரு கிளான்ஸ் வாசிச்சாலே தெரியும். என் தாயார் என்னை கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தார். நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்து இருப்போம். வள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. அப்துல் கலாமின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல உலகமெங்கும் பரவியது. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்தாணி போல என் மனதில் பதிந்தன. இதெல்லாம் எளிமையானதுதான். புதிய சொற்களை உருவாக்குதல். அடுத்தது கலைச்சொல் அறிவோம். சிவிலைசேஷன் நாகரிகம், போக்லோர் நாட்டுப்புறவியல், ஹார்வெஸ்ட் அறுவடை, இரிகேஷன் நீர்ப்பாசனம், ஃபாரினர் அயல் நாட்டினர், அக்ரிகல்ச்சர் வேளாண்மை, பொயட் கவிஞர், பேடி நெற்பயிர், கல்டிவேஷன் பயிரிடுதல், அக்ரோனமி உளவியல் உளவு தொழில் பற்றிய படிப்பு. உளவு தொழில் பற்றிய செய்திகள் தான் உளவியல்னா அந்த சிறப்பு லகரம் போடணும், அவ்வளவுதான். அடுத்தது இயல் 2ல ஒப்புரவு ஒழுகு அப்படிங்கிற தலைப்புல பாடல்கள் கொடுத்திருக்காங்க. புதுமை விளக்கு கவிதை பேழையில ஃபர்ஸ்ட் இடம்பெற்று இருப்பது புதுமை விளக்குங்கிற தலைப்புல 4000 திவ்ய பிரபந்தத்துல இருந்து உள்ள 2 பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். ஃபர்ஸ்ட் பாடல் வந்து பொய்கை ஆழ்வார் எழுதினது. 2வது பாடல் பூதத்தாழ்வார் எழுதியது. பொய்கை ஆழ்வார் பத்தி நூல்வெளியில பார்க்கணும்னா இவர் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள திருவெகா என்னும் ஊரில் பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி இவர் எழுதிய பாடல். இதுல இருந்து ஒரு பாடல் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பாடலை பார்த்துக்கோங்க கொஞ்ச நேரம். பொய்கை ஆழ்வார் எழுதிய 4000 திவ்ய பிரபந்த பாடல் தான் இது. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று. சொல்லும் பொருளும் வையம்னா உலகம், வெய்யனா வெப்ப கதிர் வீசும், சுடராளியான ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால், இடராளினா துன்பம், இடர்னா துன்பக் கடல், ஆளினா கடல், சொல் மாலைனா பாமாலை. இது வந்து உருவக அணி இதுல இடம்பெற்றிருக்கும் இந்த பாடல்ல. அதாவது உருவகப்படுத்தியிருப்பாங்க. பூமியை அகல் விளக்காகவும் ஒளிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப கதிர் வீசும் கதிரவனை சுடராகவும் உருவகப்படுத்தியிருப்பாங்க. அதாவது பூமியை அகல் விளக்காகவும் அதுல வந்து கடலை நெய்யாகவும் அதுல வெப்ப கதிர் வீசும் சூரியனை அங்க திரியாகவும் விட்டு சக்கரம் பாதத்துல துன்பக்கடல் நீக்க வேண்டி பாடலை பாடி திருமாலுக்கு அந்த மலர் மாலையை சூட்டுகிறேன் அப்படின்னு பாடியிருப்பாரு. இதுல உருவகப்படுத்தியிருக்கிறதுனால இதுல உருவக அணி இடம்பெற்றிருக்கு. அதாவது பூமிய அகல் விளக்கு, அதாவது பூமிங்கிறது இதை ஊமைக்கும் உருவகத்துக்கும் வித்தியாசம் சொல்ல வர்றேன். இப்ப அகல் விளக்குங்கிறது தான் இங்க ஊமை பொருள். அது பின்பக்கம் இருக்கு பாருங்க. முன்னாடி வந்து அந்த பொருளும் ஒப்புமைப்படுத்துகின்ற பொருள் முன்னாடியும் பின்னாடி ஊமையும் வந்து இருந்ததுன்னா அது வந்து உருவக அணி. முன்னாடி நம்ம பார்த்தது ஊமையில ஊமை முன்னாடி வரணும், அந்த பொருள் பின்னாடி வரும். உருவக அணியில முன்னாடி பொருளும் பின்னாடி ஊமையும் இருக்கும். இது ஒரு லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2வது பாடல்ல பூதத்தாழ்வார் எழுதினது. இவர் எங்க பிறந்தார்னா மாமல்லபுரத்தில் பிறந்தார். இவர் வந்து 2ஆம் திருவந்தாதியை இயற்றியிருக்கார். அதிலிருந்து நமக்கு ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா
நண்புருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். இப்ப இதுலயும் உருவகணிதம் இடம்பெற்றிருக்கும். அன்பை வந்து அகல் விளக்கா உருவகப்படுத்தியிருப்பாங்க. ஆர்வத்தை நெய்யாகவும், அதுல வந்து மனதை வந்து இடுதிரியாகவும், அன்பை அகல் விளக்காகவும், ஆர்வத்தை நெய்யாகவும், திரியாக மனதையும் உருவகப்படுத்தியிருக்காங்க. அப்படி கொண்டு இந்த விளக்கை நான் திருமாலுக்கு ஏற்றினேன் அப்படின்னு இந்த பாடல்ல பாடியிருப்பாரு. இதுலயும் உருவகம் தான் இடம்பெற்றிருக்கு. அன்பை அகல் விளக்காகவும், ஆர்வத்தை நெய்யாகவும், உருகும் மனதை இடுதிரியாக உருவகப்படுத்தினது உருவக அணி. சொல்லும் பொருள்ல தகலினா அகல் விளக்கு, ஞானம்னா அறிவு, நாரணன்னா திருமால். தெரிந்து தெளிவோம்ல என்ன இருக்குன்னா அந்தாதி இருக்கு. அந்தம் பிளஸ் ஆதி இது பிரிச்சோம்னா அந்தம்னா முடிவு, ஆதினா முதல். அதாவது ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ இறுதி சொல்லோ அடுத்த வரியில முதல் எழுத்தாகவோ முதல் சொல்லாகவோ அமையும். அதுதான் அந்தாதி. பாடல் ஒரு வரியில உள்ள இறுதி எழுத்தோ இறுதி சொல்லோ அடுத்த வரியில முதல் எழுத்தாகவோ முதல் சொல்லாகவோ அமைந்தால் அது ஆதி. அந்தம் பிளஸ் ஆதி. அந்த கடைசி வந்து முதல்ல வந்திருக்கு, அது அந்தாதிங்கிற சிற்று இலக்கியத்தை சார்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இதுல. தெரிந்து தெளிவோம்ல 4000 திவ்ய பிரபந்தம் திருமாலை போற்றி பாடிய 12 ஆழ்வார்கள் பாடியது. அதை தொகுத்தவர் வந்து நாதமுனிகள். அதுல வந்து முதல்ல பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்ங்க மூவரும் முதல் ஆழ்வார்கள் அப்படிங்கிற கருத்து அதுல சொல்லியிருக்காங்க. 12 ஆழ்வார்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்தது மதிப்பீட்டுல இடர் ஆழி நீங்குகவே தொடரில் அடிக்கோடிட்ட சொல் வந்து இடர்னா துன்பம். ஞான சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஞானம் பிளஸ் சுடர். இன்பு பிளஸ் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்புருகு. பொறுத்துக. இப்ப உருவகப்படுத்தியிருந்தாங்களா அங்க அன்பை வந்து எப்படி உருவகப்படுத்தினாங்க? விளக்கு, ஆர்வம் நெய், சிந்தை வந்து திரி, ஞானம் தகலி. அன்பு வந்து விளக்கு, ஆர்வம் நெய், சிந்தை இடுதிரி, ஞானம் விளக்கு. ஞானத்தை தான் கடைசியா விளக்கா உருவகப்படுத்தியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது கவிதை பேழையில அறம் என்னும் கதிர் அப்படிங்கிற தலைப்புல அறநெறிச்சாரம் அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்து முனைப்பாடியார் எழுதின நூல், அதுல இருந்து ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு. இப்ப இந்த நூல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா 225 பாடல்களை கொண்ட அறக்கருத்துக்களை கூறக்கூடிய நூல் இது அறநெறிச்சாரம். இதுல இருந்து ஒரு பாடல் நமக்கு இடம்பெற்றிருக்கு. முனைப்பாடியாருங்கிற ஒரு எழுதியிருக்கார். திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்ததுனால இவருக்கு முனைப்பாடியார்னு பெயர் வந்திருக்கலாம். 13ஆம் நூற்றாண்டில் காலத்தை சார்ந்தவர். இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குள் சிறுகாலை செய். இதுதான் பாடல். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல இனிய சொல்லையே விளைநிலமா கொள்ளணும். எப்படி அந்த அறக்கருத்துக்களை வைத்து நம்ம வந்து நல்ல கருத்துக்களை கற்கும் காலம் இளமை பருவம். அந்த இளமை பருவத்தில் நம்ம வந்து நல்ல ஒழுக்கங்கள், நல்ல பண்புகள், நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கணும், நல்ல செயல்களை அப்படிங்கிறத இதை சொல்லியிருப்பாங்க. இந்த இனிய சொல்ல பேசணும். அதுதான் என்னன்னா இனிய சொல் விளைநிலமா வச்சு அதுல ஈகைங்கிற இரக்க குணத்தை வந்து விதையாக விதைக்கணும். வன் சொல்ங்கிற அந்த கடுமையான சொல்ங்கிறத களையா நீக்கிடணும். உண்மை பேசுதல்ங்கிற எருவை தான் அதுக்கு போடணும். அன்பை வந்து நீரா பாய்ச்சி அறங்கிற விளைச்சல் கதிரை நம்ம எடுக்கணும்னு இதுலயும் உருவகணிதம் எல்லாமே இடம்பெற்றது. இது எல்லாத்தையும் நம்ம மனதுல இளம் வயதில் கற்றுக்கொள்ள வேணுங்கிற கருத்துடைய பாடல் இது. எந்த பொருளை எப்படி உருவகப்படுத்திருக்காங்கிறத நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அது கேட்டா நம்ம உண்மையில அதை எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வித்துனா விதை, ஈனனா பெற, நிலன்னா நிலம், களைனா வேண்டாத செடி, பைங்குள்னா பசுமையான பயிர், வன் சொல்னா கடும் சொல். அவ்வளவுதான் இந்த பாடல்ல. இப்ப இதுல மதிப்பீடு என்னன்னு பார்ப்போம். காந்தியடிகள் எப்போதும் டேஸ் பேசினார், வாய்மையை பேசினார். இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை பிளஸ் சொல். அறம் பிளஸ் கதிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறக்கதிர்.
இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை. அடுத்தது பொறுத்துக. விளைநிலம். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் விதைனா விளைநிலத்தை என்ன சொல்லியிருக்காங்க? இன்சொல். விதை, ஈகை, களைங்கிறது வன்சொல், உரம்ங்கிறது உண்மைய உரமா போடணும். என்ன பொருளை என்னவா சொல்லியிருக்காங்கிறத கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கணும். உரைநடை உலகம். இப்ப இதுல அடுத்த இயல் 2ல உள்ள உரைநடை உலகத்துல ஒப்புரவு நெறி என்ற தலைப்புல இதுலயும் அந்த நல்ல அறக்கருத்துக்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஒப்புரவு நெறினா என்ன? நம்ம செல்வம், மனிதர்கள் வந்து தனித்து வாழ முடியாது, சமூகமா தான் வாழணும், ஒன்றுக்கொன்று சேர்ந்துதான் வாழணும். ஒருவருக்காக பிறரும் பிறருக்காக ஒருவருமாக வாழ வேண்டும் என்று திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க. அத பிறருக்கு உதவி செய்துதான் நம்ம வாழணும். அதான் சிறந்த பண்பு. நாமும் நல்ல வழியில பொருளை ஈட்டி அந்த பொருளை நாமும் நன்கு பயன்படுத்தி பிறருக்கும் கொடுத்து மகிழ்விக்கணும். அதுதான் ஒப்புரவு நெறின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பாடத்துல. அதாவது நம்ம எப்போதும் போல இருந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம் அப்படின்னு இல்லாம ஏதாவது ஒரு சிறப்பான செயலை செய்யணும். அப்பதான் எல்லாரும் காலங்காலமா இருக்கும், எல்லாரும் அத பேசுவாங்க. 10ஓட 11 100ஓட 1 இருந்துட்டு போறதுன்னா எல்லாருக்கும் உள்ள நடக்கிற செயல் தானே இது. அப்படிலாம் இல்லாம நம்ம சிறப்பா வாழணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கை வந்து குறிக்கோள் உடையதா இருக்கணும். எப்படி வாழணும், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு இல்லாம ஒரு குறிக்கோளோட வாழணும். இது அமைப்பை இப்படிதான் செய்யணும், இந்த செயலை இப்படிதான் செய்யணும். குறிக்கோள்னா என்னன்னா ஒரு தொண்டு, நம்ம பிறருக்கு உதவி செய்யணும், தொண்டினை தான் குறிக்கோள் வச்சு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த குறிக்கோள் தான். நம்மள்ட்ட செல்வம், நம்ம தனக்கு மிஞ்சுதான் தானமும் தர்மமும் நம்ம ஒரு பழமொழி படிச்சிருப்போம். ஆனா இதுல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து நம்மள்ட்ட உள்ள செல்வத்தை நம்ம பிறருக்கு கொடுத்து அந்த செல்வத்தையும் நம்ம நல்வழியில சேர்க்கணும், அதை பிறருக்கு கொடுத்து நம்ம அனுபவிச்சு மகிழணும், அந்த மகிழ்ச்சியை நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதான் திருக்குறள்ல ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும்ன்ற சொல்லியிருப்பாங்க. நம்ம கடமையை சரியா செய்யணும், கடமைகளை சரியா செஞ்சு நம்மளுடைய உரிமைகளை பெறணும் அப்படிங்கிறதுதான். வாழ்வும் ஒப்புரவும். அப்ப அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஒருவருக்கு ஒரு உதவி செய்துதான் வாழணும். பிறருக்கு நம்ம உதவி செய்யும் போது அவங்க நமக்கு ஏதாவது செய்வாங்க அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம செய்வோம் இப்ப எல்லாம். இல்லைன்னா நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசுறது கூட இந்த காலத்துல என்ன செய்யறாங்க, அவங்கள்ட்ட போய் பேசி என்ன நமக்கு பிரயோஜனம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்க கூடாது. உதவி செய்யறது வந்து உறவு பாங்கிலுவா நமக்கு ஏதாவது பலன் கிடைக்கணும்னு நினைச்சு நம்ம உதவி செய்யக்கூடாது. உரிமை உடையவரா அவங்களை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும். அதான் வாழ்வும் ஒப்புரவுன்ற தலைப்புல கொடுத்தது. அடுத்தது ஒப்புரவின் இயல்பு. அதுல என்னன்னா கடமையும் உரிமையும். அதாவது நம்மளுடைய கடமையை நம்ம சரியா செய்யணும், அதன் பிறகு நம்மளோட உரிமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். வாழ்க்கை வந்து உரிமையும் கடமையும் உடையது. நம்ம கடமையை செஞ்சா உரிமைகளை பெற்றுக்க முடியும். அடுத்தது பொருளீட்டலும் ஒப்புரவும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய். பொருளை நம்மளே வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அத வந்து உலக மக்கள் எல்லாரும் தூங்கும் போதுதான் நம்மளும் தூங்கணும். எல்லாரும் பாதுகாப்பா இருக்கும் போது நம்மளும் பாதுகாப்பா இருக்க முடியும் இல்லையா? அப்ப காந்தியடிகள் சொன்னதுதான் இது. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய். எப்பயுமே எல்லாருக்கும் நம்ம பாட்டுக்கு நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது. பிறருக்கும் அத கொடுக்கணும், செய்யணும், வாங்கணும், எல்லா எண்ணங்களும் வரணும். இப்ப நான் வந்து சொன்னேன், ஏதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க சார், நான் வந்து டெட்ல பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருள் சொன்ன சாரு இருக்கலாம். ஆனா எல்லாரும் பாஸ் ஆகணும்னு டீச்சர்ஸ்ங்க, நம்ம எல்லாரும் பாஸ் ஆகணுங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை செயல்படுத்திக்கிட்டு வர்றாரு இல்லையா? அத போல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பொருளீட்டி நம்மளே வச்சுக்க கூடாது, நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்து அந்த மகிழ்ச்சியை நம்ம பார்க்கணுங்கிற சொன்ன கருத்து. கேட்க சந்தோஷமா இருந்தாலும் இந்த மாதிரி உதாரணங்கள் வேண்டாம். இல்ல, எனக்கு பாடம் நடத்தும் போது தோணுது சார். சாரி. ஓகே, थैंक यू டீச்சர். பட் நம்ம ப்ராப்பரா போய்டுவோம். थैंक यू மா. சரி சார். அடுத்தது வறுமையை பிணி, அதுக்கு கிடைச்ச செல்வத்தை மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க, நோய் நொடி இல்லாம வாழணும்னு சொல்லிதான் வாழ்த்துவாங்க. அப்ப அந்த நோய் போல வந்து வறுமை வந்து நோய் போல உள்ளது. அப்ப செல்வம் தான் அதுக்கு மருந்து. அதனால செல்வத்து பயனை பிறருக்கு ஈதல்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல. அப்ப வந்து அந்த பணம் இருந்தா எல்லாருக்கும் அது மருந்து போல மகிழ்ச்சியை தராது.
அந்த பணம் வந்து அன்பும் அறிவும் உடைய நல்ல பண்பு உடையவர்கள்ட்ட தான் அது பணியாளா இருக்கும். நல்ல பண்பு இல்லாதவர்கள்ட்ட அது மோசமான எஜமானன் சொல்லியிருக்காங்க பாருங்க. நல்ல பண்பு உடையவர்கள்ட்ட அது பணியாளா இருக்குமா. நல்ல பண்பு இல்லாதவங்கள்ட்ட இருந்துன்னா அது மோசமான எஜமானனா அது கெடுதலுக்கு தான் அந்த அவங்களுடைய பணமும் அந்த செல்வமும் போய் சேரும். அதனாலதான் அது நல்ல இடத்துல சேரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பொருளும் தேவை, அது தூய்க்க திறனும். அந்த பொருள் நம்ம சேர்க்கறது பெரிய விஷயம் இல்ல, அத நல்ல விதத்துல நம்ம அனுபவிக்கணும், மற்றவர்களுக்கும் அதை கொடுத்து மகிழ்ச்சி பெற வைக்கணும். அதான் செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புணு போல் பலவே. புறநானூறு. அடுத்தது ஒப்புரவின் பயன். அதாவது ஊருணி, மருந்து மரம், பழுத்த பயன்படும். இது மூணு ஒரு ஊரின் நடுவே இருக்குன்னா அது எல்லாருக்கும் பயன்படும். அந்த ஊருணி அந்த கிணற்றுல போய் நல்ல தண்ணி இருக்கும்போது எல்லாரும் போய் அதை பயன்படுத்துவாங்க, எடுப்பாங்க இல்லையா. பழுத்த பயன்மரம், பயன் தரக்கூடிய கனிகளை உடைய நல்ல மரம் இருந்ததுன்னா எல்லாரும் போய் அதை உரிமையா பறிச்சு சாப்பிடுவாங்க. அதே போல மருந்து மரம் இருக்குன்னா அந்த நோயுடையவர்கள் எல்லாரும் போய் அதை அந்த மருந்து இலையை பறிச்சு பயன்படுத்துவாங்க, அந்த கனியோ காயோ பறிச்சு பயன்படுத்துவாங்க. இந்த ஊமைகளை வந்து பயன்படுத்துறது எதுக்குன்னா அந்த ஊருணி, பயன்மரம், மருந்து மரம் இது மூணும் நல்ல படைப்பாற்றலை கொண்டு நல்ல நிலத்தில் படைச்சதுனால நல்ல விஷயம், அது நல்லதா இருக்கிறதுனால அதை எல்லாரும் பயன்படுத்துறோம். இந்த செல்வமும் அது போல நல்ல குணங்கள் நல்ல பண்புடையவர்கள் அது போய் சேர்ந்ததுன்னா அது நல்ல பணியாளா இருக்கும் அப்படிங்கிறது தான். இதே ஊருணியை மனிதன் தான் வச்சான். அந்த பயன் தரும் நல்ல கனி தரக்கூடிய மரத்தையும் மருந்து மரத்தையும் அதை செய்தது வச்சது வந்து மரம் தான், மனிதன் தான். அப்ப தன்னுடைய கடமையை அவன் சரியா செஞ்சதுனால அதை உரிமையா போய் அதை என்ன செய்யறான், பயன்படுத்திக்கிறான். அதான் எல்லாருடைய கூட்டு உழைப்பும் தான் அந்த ஊர் நடுவே நல்ல கேணி வெட்டுறதோ அந்த மரம் வைக்கிறதோ எல்லாமே சமுதாயத்தோட ஒரு கூட்டு உழைப்பு தான். அப்ப அந்த கடமையை அங்க சரியா செய்யும் போது நம்ம அந்த உரிமையை பயன்படுத்திக்கலாம், எல்லாருமே அதை பயன்படுத்திக்கிறோம். நம்ம ஒருத்ததான் அதை போய் அந்த மரத்தை வச்சோம், இப்ப ஊருக்கே அது பயன்படுத்தும் போது அது சிறந்த ஒப்புரவு நெறி. தெரிந்து தெளிவோம்ல என்ன இருக்குன்னா, ஊருணி நீர் நிறைந்து அச்சே உலகவாம் பேரறிவாளன் திரு. அடுத்தது பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின். எல்லாரும் நற்பண்பு உடையவர்களும் செல்வம் சேர்ந்து ஊருக்குள் பழமரத்தின் பழங்கள் பழுத்திருப்பதை போலது. செல்வம் வந்து நல்லவரிடத்துல போய் சேர்ந்தா இந்த நல்ல மரம் வந்து ஊருக்கு நடுவுல இருக்கிறது போல. மேல வந்து ஊருணியும் நீர் இணைந்து அற்றே, அற்றேன்னு இருந்ததுன்னா என்னது, அது ஓமை அணி. உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்வாரது செல்வமானது ஊர்ல நல்ல ஊருணி, நீர் நிரம்பி ஊருணி ஊருக்கு நடுவுல இருந்தா எல்லாருக்கும் பயன் தருவது போல அந்த செல்வமானது நல்லவர்கிட்ட போய் சேரும் போது ஊருணி போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஓமை அணி இடம்பெறுகின்ற திருக்குறள். கடைசியா இதுல வந்து ஒப்புரவும் கடமையுங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மரங்களையும் பல மரங்களையும் எல்லாத்தையும் வைக்கிறது வந்து மனிதனுடைய உழைப்பு, கூட்டு உழைப்பு. கடமைகளை நல்லா செஞ்சோம்னா நமக்கு உரிமையோட நம்ம அதை பயன்படுத்திக்கலாங்கிறது தான் இதோட பொருள். எல்லாருமே இது போல சிறப்பா நம்மளுடைய கடமையை செய்து நம்மளுடைய உரிமையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகம் உண்ணணும், உடுத்தணும் அப்படிங்கிறது பாவேந்தர் பாரதிதாசன் சொன்ன வரிகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு நினைக்கிறோங்கிறத இந்த பாடத்தோட அர்த்தமே. இந்த இயல் முழுவதுமே நல்ல நற்குணங்களை நல்ல பண்புகளை குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற தலைப்புலதான் எல்லாமே இருக்கும். அறநெறிச்சாரம், புதுமை விளக்கு எல்லாமே. அடுத்தது இதோட நூல்வெளி. இப்ப இதை எழுதின ஆசிரியர் யாருன்னா குன்றக்குடி அடிகளார். இவர் வந்து தெரியும், சைவ மதத்தின் தலைவரா இருந்தவர். இவர் திருக்குறளை பற்றி ரொம்ப ஈடுபாடு உடையவர். திருக்குறள் நெறியை பரப்புறதுதான் இவர் கடமையா நினைச்சவர். நாயன்மார் அடிச்சுவட்டி, புரட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் அப்படிங்கிற நூல்கள் எழுதியிருக்காரு. அப்புறம் அருளோசை, அறிக அறிவியல்ங்கிற சில இதழ்களையும் இவர் நடத்தி வந்திருக்காரு. ஒப்புரவு நெறிங்கிற தலைப்பில் அடிகளார் கூறிய கருத்துல நம்ம இந்த பாடத்துல இருக்கு. குன்றக்குடி அடிகளார் கூறிய கருத்து தான் இந்த பாடத்துல இடம்பெற்றிருக்கு. இப்ப இதுல மதிப்பீடு என்னன்னா, ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது தனியுடைமையா, பொருளுடைமையா, பொது உடைமையா, ஒழுக்கமுடைமையா? இது வந்து ஒழுக்கமுடைமை எல்லாருக்கும். வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். உலகம் உண்ண உடுத்த உடுப்பா என்றது
பாரதிதாசன். அவ்வளவுதான் இதுல உள்ள ஒன்வேர்டு. எதிர்ச்சொல் இதுல என்ன இருக்குன்னா, எளிதுனா அரிது, ஈதல்னா ஏற்றல், அந்நியர்னா உறவினர், இரவலர்னா புரவலர். விரிவானம். விரிவானங்கிறது கதை. இது வந்து ஒரு ஜென் குரு சொன்ன கதை தான் இதுல இடம்பெற்றிருக்கு. அத கடைசியா இதுல ஒண்ணு நூல்வெளி கொடுத்திருப்பாங்க. ஜென்னுனா என்னன்றது. இது வந்து ஜப்பானிய மொழி சொல்லுக்கு ஜென்ங்கிறது ஜப்பானிய சொல். அதுக்கு வந்து தியானம் செய் அப்படின்னு அர்த்தமா. இது வந்து புத்த சமய துறவிகளை தான் ஜென் சிந்தனையாளர்னு சொல்லுவோம். இந்த சைனா, ஜப்பான்ல தான் இந்த புத்த துறவிகள் இருக்காங்க. அந்த ஜென் கதைகளே அங்கிருந்து வந்ததுதான். அதுதான் நம்ம வந்து மொழிபெயர்த்து ஜென் கதைகளை பயன்படுத்துறோம். அவர்கள் கூறிய அந்த சிறு சிறு நிகழ்ச்சி கதைகள் தான் இடம்பெற்றிருக்கும். இந்த கதையும் நல்லா இருக்கும். இதுல என்ன இருக்குன்னா, ஒருத்தவங்களுக்கு பிறருக்கு நம்ம உதவி செய்யணும், நம்மள்ட்ட உள்ள செல்வம் நம்மள்ட்டே இருக்கக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட உதவி செய்து வாழணும்னு அந்த ஒப்புரவு நெறியில பார்த்தோம்ல, அது போல உதவி செய்யும் போது நமக்கு ஒரு இழப்போ துன்பமோ ஏற்பட்டாலும் அதையும் பொறுத்து கொள்ளணும்னு சொல்லியிருப்பாரு இந்த குரு. அதாவது இவர் என்ன சொல்றாரு இந்த குரு, மாணவர்களுக்கு போதிக்கும் போது தலைப்பு என்னன்னா உண்மை ஒளி. பாருங்க, ஒளினா என்ன, வெளிச்சம் எப்ப வரும், ஒளி தெரியுமா உங்களுக்குன்னு கேட்கும்போது அந்த பகல்ல அவங்க எல்லாம் சொல்றாங்க, எதுக்கு நிக்கிற, அரச மரமா ஆலமரமான்னு பார்த்து தெரிஞ்சதுன்னா அப்ப ஒளி வந்துட்டுன்னு அர்த்தம் அப்படின்னு. இல்ல அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு ஸ்டூடெண்ட் கேட்கும்போது அவரும் ஏதோ ஒரு கருத்தை சொல்றாரு. எல்லாரும் ஒண்ணுதான், பசி தாகம் தூக்கம் இது எல்லாருக்குமே வரும் அப்படின்னு சொல்லும்போது, இரவு பகல் மாறி மாறி வரும்போது துன்பமும் இன்பமும் எல்லாருக்கும் மாறி வரும் அப்படின்னு. தூரத்துல நிக்கிறது விலங்கா குதிரையா அப்படின்றத, கழுதையா குதிரையாங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து வெளிச்சம் வந்துட்டுன்னு அர்த்தம் ஐயான்னு. இல்ல இது அது கிடையாது, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப வந்து ஒரு கதையை சொல்றாரு. என்னன்னா, இவர் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு ஒரு குதிரையில. போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வழியில வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கான். அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொல்லிட்டு எழுப்பி அவன் தண்ணி கொடுக்குறாரு. தண்ணியை குடிச்சிட்டு என்னன்னு கேட்கும்போது, நான் இது மாதிரி வெளியூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி இந்தா என்னோட குதிரையை எடுத்துக்க, அந்த குதிரை எடுத்துக்கன்னு சொல்ல, சாரி, குதிரையில உட்காரு, நான் உன்னை வந்து பின்னாடி உட்கார வச்சுட்டு இவர் ஓட்டிட்டு போய் அந்த அந்த ஊர்ல கொண்டு போய் இவனை விடலான்னு சொல்லிட்டு அந்த குதிரையில ஏறி உட்கார வைப்பாரு. உட்கார வச்சோன்னா அவன் வேகமா அந்த குதிரையை எடுத்துட்டு ஓடிடுவான். உடனே இவர் தான் சாமியார் பொறிவுல முனிவர் தானே, அதனால சரி போகட்டும்னு சொல்லிட்டு இவர் அமைதியா வந்துருவாரு. திரும்ப வந்துட்டு ஊருக்கு வராரு. ஊர்ல வந்து சரி திரும்பி போறதுக்காக ஒரு குதிரை வாங்குவோம்னு சொல்லிட்டு கடைக்கு வரும்போது அந்த இடத்துல வந்து இவர்ட்ட இருந்து கடத்திட்டு போனான்ல குதிரை, அவனே நிப்பான். இன்னொன்னே இவர் பார்த்துட்டு அவன் ஆஹா அப்படின்னு பயப்படும் போது இவர் ஒண்ணும் சொல்லாம அமைதியா இருக்கான். அவன் சொல்றான், இவர் நம்மகிட்ட குதிரையை ஏமாந்துட்டாருங்கன்னு வெளியில தெரிஞ்சிரும்னு நினைக்கிறாரு போலன்னு அவன் மனசுல நினைக்கிறான். ஆனா இவர் வந்து என்ன செய்யறாரு, அப்படி நினைக்காம, நீயே இந்த குதிரையை வச்சுக்க, உனக்கு இது எப்படி கிடைச்சதுங்கிறத நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் அவனுக்கு புத்தி வருது. ஆகா, நம்ம வந்து இப்படி நினைச்சோம், அவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு. இதுதான் உண்மையான ஒளி. பிறருக்கு நம்ம ஒரு உதவி செய்யும் போது நமக்கு துன்பம், இழப்பு, அவமானம், கஷ்டம் எல்லாமே வரும். ஆனா அதையும் பொறுத்து கொண்டு பிறருக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்தை இதுல இந்த பாடம் மூலம் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான் இது. அடுத்தது அணி இலக்கணத்துல உருவக அணி, ஏகதேச உருவக அணி 2 இருக்கு. இது 2 இப்ப பாத்துருவோம் கடைசியா. உருவக அணின்னா என்னன்னா, இந்த உவமை அணிக்கு எதிர்ப்பதமா இருக்க போல இருக்கும். அதான் உவமை அணி. தேன் போன்ற மொழி. பாருங்க, தேன் போன்ற மொழி. தேனுங்கிறது உவமை, போன்றங்கிறது உவமை உருது, தமிழ்ங்கிறது வந்து அந்த உவமைக்கப்படுகின்ற பொருள். இது வந்து உவமை அணி. இதையே தமிழ் தேன் அந்த போன்றங்கிற உவமை உருவை எடுத்துட்டு முதல்ல தமிழை கொண்டு வந்து பிறகு தேன்கிறத கொண்டுட்டு வரணும். தமிழ் தேன்கிறதா உருவகம். அப்ப பொருள் முன்னாடி வந்துருது, தேன்கிற உவமை வந்து பின்னாடி வருது. இதுதான், இத ஞாபகம் வச்சுட்டா போகும். ரெண்டும் மாற்றமா இருக்கும். வெள்ளம் போன்ற இன்ப வெள்ளம். வெள்ளம் போன்ற இன்பங்கிறத எப்படி சொல்லியிருக்காங்க, வெள்ளம் போன்ற இன்பம். அந்த இன்ப வெள்ளம், இன்பங்கிற பொருளை வந்து வெள்ளம்னு உவமைய பின்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் துன்பம் கடல் போன்ற துன்பம், கடல் போன்ற துன்பம். அப்ப துன்பம் வந்து எப்படி இருக்கு, கடல் அளவு பெருசா இருக்கு, அதான் உவமை. ஆனா அது பின்னாடி வந்துடும், துன்ப கடல்.
துன்பங்கிறது தான் அந்த நிகழ்ச்சி பொருள் இல்லையா? அப்ப அது எப்படின்னு ஓமையை வந்து பின்னாடி கடல்னு கொண்டு வந்துடுறாங்க. அதுதான் உருவகம். ஓமைக்கு எதிரா இருக்கிறது அந்த உருவகங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தேன் போன்ற மொழி, அடுத்தது என்ன, வெள்ளம் போன்ற இன்பம், கடல் போன்ற துன்பம் போது அது ஓமை அணியா இருக்கு. அதே திருப்பி தமிழ் தேன், இன்ப வெள்ளம், துன்ப கடல் அப்படின்னு மாத்தி கொண்டுட்டு வரும்போது அது உருவக அணியா இருக்கு. ரெண்டும் வெவ்வேறா இல்லாம இதுல என்னன்னா ஒற்றுமை படுத்தணும். அதை மேல உள்ள படிச்சீங்கன்னா அது புரியாது. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா புரியும். அதான் அந்த வையம் தகலியா வார்க்கடலின் நெய்யாக அந்த பாடல் கொடுத்திருக்காங்க பாருங்க. பூமி அகல் விளக்காகவும் கடலை நெய்யாகவும் கதிரவன வெப்பத்தை சுடராகவும் உருவகப்படுத்தியிருக்காங்க. இந்த பூமி அகல் விளக்கு, கடல் வந்து நெய், அந்த சூரியன் வந்து சுடர், இப்படி உருவகப்படுத்தியிருக்காங்க. இதுல இந்த பாடல் நமக்கு உள்ள இருக்கிறதுனால இதுல ஒரு லைன் கொடுத்து இது உருவகமும் ஓமையான்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஏகதேச உருவக அணி. உருவக அணிங்கும் போது உருவகப்படுத்தியிருப்பாங்களா? இதுல வந்து இரண்டு கருத்து இருக்கும். அதுல ஒன்ன உருவகப்படுத்திட்டு இன்னொன்ன உருவகப்படுத்தாம விட்டுருவாங்க. அதை நம்மளே கற்பனையில புரிஞ்சுக்கணும். அதுதான் ஏகதேச உருவக அணி. ஏகம்னா ஒண்ணு, ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டு விடுவதுதான் ஏகதேச உருவக அணி. பெருமைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லைனை பாருங்களேன், எடுத்துக்காட்டு பார்த்தா புரியும். அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். அறிவு என்னும் விளக்கு, அறிவை எப்படி சொல்லிட்டாங்க? விளக்கா உருவகப்படுத்திட்டாங்க. அறிவை விளக்கா, அறிவு என்னும் விளக்கு, அதை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் தான் விட்டுட்டாங்க. அறியாமை எனும் துன்பத்தை நீக்க வேண்டும்னு சொல்லல. அறியாமைங்கிறது வந்து துன்பம் இல்லையா? அதை உருவகப்படுத்தல பாருங்க. இரண்டுல ஒன்ன உருவகப்படுத்திட்டு இன்னொன்னு நம்மளே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதுதான் ஏகதேச உருவக அணி. இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் இடுவது ஏகதேச உருவக அணியாகும். அறிவு என்னும் விளக்கு, அதை வச்சு அறியாமைங்கிற இருளை நீக்க வேண்டும். அறிவை விளக்கா உருவகப்படுத்திட்டாரு, அறியாமைய துன்பமா உருவகப்படுத்தவில்லை. தான் ஏகதேச உருவக அணி. அடுத்து கீழே பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் திருக்குறள் கொடுத்திருக்காங்க. அது என்ன சொல்லி, மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம். தத்தம் கருமமே கட்டளைகள்னு சொல்லிட்டாங்க. ஆனா மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. ஒரு உவமையில உருவப்படுத்தின ஒன்ன சொல்லிட்டு இன்னொன்னு நம்மளுடைய கற்பனையில நம்மளா உருவப்படுத்திக்கிறது தான் ஏகதேச உருவக அணி. சரியான விடை சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும். இரு பொருள் தருகிற பெயர் சொல்லாகவும் இணை சொல்லாகவும் பயன்படுத்தி தொடர்களை உருவாக்குதல். ஒரே சொல் வந்து விதைனா விதை நெல் வாங்கினான்னு பெயர் சொல்லா இருக்கு. அடுத்தது சோளம் விதைத்தான்ங்கிற போது விதைத்தான்கும் போது அங்க வினை சொல்லா மாறி இருக்கு இல்லையா? இதுல உள்ள சொற்களை எல்லாம் நம்ம பாத்துக்கணும். கட்டு, அத வந்து பெயர் சொல்லா இருக்கும்போது கையில் கட்டு கட்டினான். ஃபர்ஸ்ட் கையில் கட்டு போட்டனர் அப்படிங்கும்போது கையில் கட்டுங்கும் போது அங்க பெயர் சொல்லா இருக்கு. அடுத்தது அவன் கட்டு போட்டான், கட்டினான், புத்தகத்தை கட்டினான் வரும்போது கட்டினான்கும் போது அங்க வினை சொல்லா மாறி வரும். படிங்கும் போது அப்படிதான். வாசற்படி அப்படிங்கும் போது பெயர் சொல்லா இருக்கும். புத்தகத்தை படித்தான் அப்படிங்கும் போது வினை சொல்லா மாறுது. நிலவு, இங்க வந்து நல்ல காலநிலை நிலவுகிறதுனா வினை சொல். வானத்தில் நிலவு உள்ளதுன்னா அங்க பெயர் சொல்லா இருக்கும். நாடு, எங்கள் நாட்டின் பெயர் இந்தியாங்கும்போது நாடு பெயர் சொல்லா வரும். நான் புத்தகம் வாங்க கடையை நாடினேன் சொல்லும்போது நாடுங்கிறது வினை சொல்லா மாறுது. ஆடும் அப்படிதான். ஆடினேன், ஆடுதல் அப்படின்னு வரும்போது வினைச்சொல். அங்கே ஆடு மேய்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது பெயர் சொல்லா இருக்கு. இது கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கலாம். அடுத்தது கலைச்சொல் அறிவோம். அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள், வெல்த்னா செல்வம், ஆம்பிஷன் லட்சியம், கம்யூனிசம் பொதுவுடைமை, ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை, நெய்பர் அயலவர், பாவர்ட்டி வறுமை, ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி,
கொற்றசி நற்பண்பு. இயலா இயல் 2ல திருக்குறள் இருக்கும். இத வந்து உவமையணி இடம்பெற்ற குறள் இருக்கு பாருங்க. வினையால் வினையாக்கி ஓடல் நினைகவுள் யானையால் யானையாத் அற்று. அற்றுங்கிற ஓம உருவு பெற்று வந்துள்ளதால் இது உவமை அணி. ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர். அது போல ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முதல்ல யானையை கொண்டு யானையை பிடிக்கிறது உவமை. போல அப்படிங்கிறது அச்சுன்னு வந்திருக்கு ஓம உருவு. செயலை வைத்து இன்னொரு செயலையும் சேர்த்து செய்யணுங்கிறது பொருள். இது அதனால இது உவமை அணியாக உள்ளது. இந்த திருக்குறள் எல்லாம் வந்து என்ன அணின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு பொருள் இதெல்லாம் போட்டு ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். ஒரு திருக்குறளுக்கு அணி கேட்டு ஒரு திருக்குறள் வரும் கண்டிப்பா. அதுதான் பாத்துக்க போறோம். டேஸ் ஒரு நாட்டின் அரண் அன்று. வயல். மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள். பிறப்பால். நாடென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுதுவது நாடு பிளஸ் என்ப. கண் பிளஸ் இல்லது கண் இல்லது. அடுத்தது மூன்றாவது இல்ல மழைப்பொழிவுங்கிறது கவிதை பேழையில மழைப்பொழிவுங்கிற தலைப்புல இயேசு காவியம் கண்ணதாசன் எழுதிய இயேசு காவியத்துல இருந்து ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு. அதை பார்ப்போம். நூல்வெளியில கண்ணதாசன் பத்தி பார்ப்போம். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கவியரசு கண்ணதாசன் தான் எல்லாரும் சொல்லுவோம். அதனால அவருடைய சிறப்பு பெயர் கேட்டா ஈஸியா நம்ம எழுதியிருப்போம். காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், நாடகங்கள், புதினங்கள் எல்லாமே அவர் எழுதியிருக்காரு. நமக்கு இடம்பெற்ற இந்த பாடல் வந்து இயேசு காவியம்னு அவர் எழுதிய நூல். அதுல மழைப்பொழிவுங்கிற தலைப்பு. அதாவது இயேசு என்ன செஞ்சிருப்ப இயேசு பிரான்னா தம்முடைய சீடர்களுக்கு கருத்துக்கள், அறவுரைகள், அறிவுரைகள் மாதிரி சொல்றது போல ஒரு குன்றின் மீது ஏறி நின்று அந்த இதுல சொல்ற கருத்துள்ள பாடல் நமக்கு இடம்பெற்றிருக்கு. இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா அந்த பாடலை வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க. இதான் அந்த பாடல். பாடல் பெருசா இருக்கு. ஒரு நிமிஷம் நீங்களே அதை படிச்சு பாத்துக்கோங்க. அதாவது நிறைய சண்டை சச்சரவுகள் நிரம்பிய உலகமா இருக்கு. 1000 போட்டிகள். கடைசி பாடல்கள் சொல்லியிருக்காரு. கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடக்கும் 1000 போட்டிகள், பயனற்ற கனவுகள், இது எல்லாமே இல்லாம அமைதியா வாழ்ந்த இதயம் மலையளவு உயர்ந்ததாக இருக்கும். அதாவது நிறைய கருத்து வேறுபாடு, சாதி வேறுபாடு, சமய வேறுபாடு நிறைய இருக்கு இந்த உலகத்துல இல்லையா? அது எல்லாத்தையும் நம்பி நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இல்லாம அமைதியா இருக்கணும். பொருள் ஈட்டுவதிலையும் அமைதியை பின்பற்றணும், நல்ல வழியை பின்பற்றணும். ஒப்புரவு நெறியிலையும் அதே தான் சொல்லியிருந்தாங்க. இந்த உலகம் ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்வை பெறணும். இரக்கமுடையோ பேறு பெற்றவர்னு சொல்லியிருக்காரு. பிற உயிர்கள் மீது இரக்கம் காட்டணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். ஹெல்ப் டு அதர்ஸ். நாங்க ஸ்கவுட்டிங்ல ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவோம், ஹெல்ப் டு அதர்ஸ். எப்போதும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற எண்ணம் தான் இருக்கணும். அதான் பிற உயிர்கள் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெற வேணும்னு இவர் இயேசுபிரான் சொல்லியிருப்பாரு. அவர்களுக்கு தான் பரிசு. ஆசையில விழுந்தோம்னா பாலைவனம் போல பயனற்றதாயிடும். நல்ல உள்ளத்தோட இருந்தாதான் நமக்கு மலர்ச்சோலையா நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். மனிதர்கள் வந்து சண்டை சச்சரவுல தாமும் துன்புறணும், அடுத்தவங்களையும் துன்பப்பட வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி இருக்கணும்? அந்த மாதிரி உண்மையில உறவுலா இருக்கக்கூடாது. அமைதியாகவே இருந்தோம்னா நம்ம உயர்ந்தவர்களா மகிழ்ச்சி உடையவர்களா இருக்கலாங்கிற கருத்துடைய பாடல் இது. சொல்லும் பொருளும் பார்ப்போம். சாந்தம்னா அமைதி, மகத்துவம்னா சிறப்பு, வேதங்கள்னா வேறுபாடுகள், தாரணி உலகம், தத்துவம் உண்மை, இரக்கம் கருணை. இத கண்ணதாசன் பத்தி இதுல பார்த்துட்டோம். அவ்வளவுதான் இல்ல. அடுத்தது மதிப்பீடு. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பணம், பொறுமை, புகழ், வீடு. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது எது? பொறுமை. சாந்த குணமுடையவர்கள் பேறு பெற்றோர். மலையளவு எனும் சொல்லை பிரித்து சொல்வது மலை பிளஸ் அளவு. தன்னாடு என்பதை எப்படி பிரித்து சொல்லணும்னா தன்மை பிளஸ் நாடு. இவை இல்லாது சேர்த்தெழுதும் போது இவை இல்லாது என்று வரும். பொறுத்துக. சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு, தாரணி உலகம், இரக்கம் கருணை. அந்த பொருள் தருக சொல்லும் பொருள் உள்ளதுதான் பொறுத்துகையிலே அப்படியே வந்திருக்கு. அத கொஞ்சம் எளிமையானதா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கவிதை வந்து தன்னை அறிதல்ங்கிற தலைப்புல சே பிருந்தா அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் எழுதியிருப்பாங்க. இதுவும் கொஞ்சம் பெரிய பாடலா இருக்கும்.
இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க, எல்லாம் படிச்சுக்கோங்க, அப்படியே படிச்சுட்டு வாங்க. அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது. தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது, போய்விடு என்றது. அதாவது ஒரு காக்கா கூட்டுல வந்து ஒரு குயில் வந்து முட்டையிட்டுட்டு அந்த குயில் வந்து பொறிச்சு அது குயிலா வரும்போது அது வித்தியாசமா இருக்கு இல்லையா? அப்ப அத பார்த்துட்டு சின்னதா இருக்கும்போது தெரியல, பெருசா வந்ததும் காக்கா குஞ்சாதான் அது வளர்ந்துட்டு இருக்கு. பெருசா வந்ததும் எல்லாரும் அவங்க வித்தியாசம் தெரியுது அதுக்கு. அது வந்து காக்கான்னு அதால கத்த முடியல. கலரும் மாற்றமா இருக்கு. அதுக்கு பிறகு கடைசியா அது என்ன செய்யுது, அது குரலோட குயில் கூவுன பிறகுதான் அதுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குது. சரி நம்மளும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட வாழ்வில் சாதனை புரியலான்னு நினைக்குது. போல எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும், அந்த தன்னம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையில வாழணுங்கிற கருத்துடைய பாடல் இது. இப்ப நூல்வெளியில பிருந்தாங்கிறவங்க எழுதியிருக்காங்க, அவங்கள பத்தி பார்ப்போம். மழை பற்றிய பகிர்தல்கள், மகளுக்கு சொன்ன கதை, வீடு முழுக்க வானம் அப்படிங்கிற நூல்கள் எழுதியிருக்காங்க. மகளுக்கு சொன்ன கதை என்ன நூலிலிருந்து இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. அதாவது அதான் கருத்து. இதுல குயில் வந்து காக்கா கூட்டுல முட்டையிட்டு அது வந்து காக்கா குஞ்சுகளோட வளரும் போது அதுக்கு வந்து காக்கான்னு கத்த முடியல. திரும்ப அது என்னைக்கு கூவுதோ அப்பதான் அதுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது, நம்ம இனிமே உலகத்துல வாழ்ந்துடலாம்னு சொல்லிட்டு பறந்து ஓடுது. கூடு கட்ட தெரியாத பறவை குயில். தானூறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஷான் பிளஸ் ஒரு ஒன்வடம் இருக்கு. அடுத்து உரைநடை உலகத்துல கண்ணியமிகு தலைவர் காகிதே மில்லத் அவர்களை பத்தி இந்த உரைநடையில கொடுத்திருக்காங்க. நிறைய மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நிறைய இதுல ஒரு ஒரு தமிழ்ல தான் நிறைய தலைவர்களை பத்தி தெரிஞ்சுட்டு வருவோம். எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று இந்த பண்புகளை ஒருங்கே கொண்டதுனால இவரை கண்ணிய மிகுன்ற அடைமொழியை பயன்படுத்துறோம். கண்ணியமிகு தலைவர் வாஹிதே மில்லத். நமக்கு கண்ணியமிகு தலைவர் யாருன்னு கூட கேட்கலாம். இப்ப இவரை பத்தி இந்த இதுல கொடுத்திருப்பாங்க. எளிமையின் சிகரம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ரொம்ப எளிமையா இருப்பாரு. அரசியல் தலைவரா இருந்தா கூட பொதுவான வாகனத்தை தான் பயன்படுத்துவாராம், தனியா கார் எல்லாம் வச்சு போக மாட்டாரு, அவ்வளவு எளிமையா அவர் இருந்தாரு அப்படின்னு இதுல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஆடம்பர அற்ற திருமணம். அவருக்கு ஒரே பையன், ஆனா ரொம்ப ஒரு பெரிய தலைவரோட பையனுடைய கல்யாணம் போல ஆடம்பரமா செய்யாம ரொம்ப எளிமையா நடத்தினாரு. பெண் வீட்லயும் எந்த மனக்கொடையும் பெறாமல் நடத்தினாரு அப்படிங்கிறது அதுல கொடுத்திருக்காங்க அடுத்த பாரால. அடுத்தது நேர்மை. நேர்மை மிக்க தலைவர். அதாவது அவர் தலைவரா இருக்கும்போது, அந்த அரசியல் தலைவரா இருக்கும்போது ஒரு ஸ்டாம்ப் ஓட்டுறதுக்கு கூட அந்த ஆபீஸ்ல உள்ள ஸ்டாம்பை எடுத்து ஒட்டாம அவரே சொந்தமா காசை கொடுத்து போய் வாங்கிட்டு வர சொல்லி அதை ஒட்டி பயன்படுத்தினது அவருடைய நேர்மைக்கு அது ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. மொழி கொள்கை. அதாவது தமிழ் மொழியையும் நம்ம ஒரு ஆட்சி மொழியா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னப்ப அதுக்கு நிறைய போராட்டங்கள் நடந்தது இல்லையா? அதுல வந்து தமிழ் மொழி பழமையான மொழி பாராளுமன்றத்துல விவாதிக்கும் போது இவர் இதை ஆட்சி மொழியா கொண்டுட்டு வரணும்னு சொல்லி சுட்டி காட்டினாரு. அடுத்தது நாட்டுப்பற்று. எப்போதும் இவருக்கு நாட்டுப்பற்று இருக்கும். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 1962ஆம் ஆண்டு போர் நடந்த போது இவர் என்ன செஞ்சிருக்காரு, கடிதம் எழுதி முகமது இஸ்மாயில் இவருடைய இவர் நான் வந்து இதுல கலந்துக்கிறேன், போர் முனைக்கு என்னோட பையனை அனுப்புறேன்னு சொல்லி கடிதம் எழுதி அனுப்பினாராம். அதான் இவருடைய நாட்டுப்பற்றுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது இவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில். அவரை மக்கள் வந்து அன்போடு காகிதே மில்லத் என்று அழைப்பர். அவருடைய சிறப்பு பட்டம் அங்க என்னன்னா கண்ணியமிகு தலைவர். அடுத்தது சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்னு பொருள். இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கண்ணியமிகு தலைவர்னா காயிதே மில்லத். காயிதே மில்லத்னா என்ன பொருள்னா சமுதாய வழிகாட்டி. அவருடைய இயற்பெயர் என்னன்னா முகமது இஸ்மாயில். அடுத்தது அரசியல்ல சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு 1946 இருந்து 1952 வரை. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு உருவாக குழு உறுப்பினரா பணியாற்றியவர். மாநிலங்களவை உறுப்பினராகவும் மக்களவை உறுப்பினராகவும் இருந்து மக்களுக்கு தொண்டு செய்தவர். கல்வி பணின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் வந்து ஜமால் முகமது கல்லூரின்னு திருச்சியில இருக்கு இல்லையா, அதையும் கேரளாவில் ஃபரூக் கல்லூரி, 2 கல்லூரியும் தொடங்குறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர். தொழில்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் வந்து
நாட்டு வளங்களை நாடாளுமன்றத்துல எடுத்து சொன்னவர். மக்கள் நேரடியா செய்யாட்டினாலும் தொழில்துறை வளர்ச்சிக்கு இவருடைய எடுத்து கூறியவருடைய கருத்துக்கள் பயன்பட்டுச்சு. எளிமையானவர், பண்பாளர், எல்லாருடைய எளிமையான முறையில் பழகி வந்தவர். தெரிந்து தெளிவோம்ல என்ன இருக்குன்னா, தமிழக அரசியல் வானில் தவிர்ந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்ந்தார்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க காயிதே மில்லத் அவர்களை பற்றி. அடுத்து தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர். இப்ப இது ரெண்டையும் யார் யார் என்ன சொல்லியிருக்காங்கிறத மனப்பாடம் பண்ணிக்கணும். காயிதே மில்லத் மதிப்பீடுல காயிதே மில்லத் அவர்கள் டேஷ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தவர். எளிமை. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஷ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். நாடாளுமன்றத்தில் காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். எதிரொலித்தது என்னும் சில பிரிப்பு எதிர் பிளஸ் ஒலித்தது. முதுமை பிளஸ் மொழி என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல். அடுத்தது விரிவானங்கிற தலைப்புல உள்ள பயணம்ங்கிற கட்டுரை பிறருக்கு உதவி செய்யறதுதான் இதுலயும் இருக்கும். அதாவது தன்னிட்ட உள்ள பொருளை பிறருக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைய வைக்கணும், அதுதான் மனித பண்பு அப்படின்னு படிச்சோம் இல்லையா, அதேதான். பிறருக்கு உதவி செய்வதிலும் பிறகு சிறு சிறு ஆசைகளை நிறைவேற்றி அவர்களது மகிழ்ச்சியை ரசிப்பதுதான் சிறந்த மனித பண்பு. ஈத்துவக்கும் இன்பம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்ப இந்த கதையை எழுதினவங்க யாருன்னா கோவண்ணன். கடைசியா வரும் நூல்வெளி. இதை எழுதிய ஆசிரியர் பாவண்ணன். இவங்க சிறுகதை, கவிதை, கட்டுரை என பல வகையான இலக்கியங்கள் எழுதியிருக்காரு. கன்னட மொழியிலிருந்து தமிழ் மொழியில மொழிபெயர்த்த எழுதியிருக்காரு. அடுத்தது வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு. பிரயாணம் என்னும் நூலில் உள்ள பயணம் என்னும் சிறுகதை தான் இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன இந்த கதையோட முக்கிய கருத்து என்னன்னா, மிதிவண்டி வச்சிருக்காரு ஒருத்தர். அவரே இது 3வது சம்பளத்துல வாங்கியிருப்பாரு. அத வரும்போது வர்ற வழியில மழை பெய்யும். அதனால மழை பெய்யுதேன்னு சொல்லிட்டு இறங்கி ஒரு வீட்டுல ஓரத்துல நிக்கிறாரு. அப்ப அந்த வீட்டுல இருக்கும்போது அவங்க ரொம்ப ஏழ்மையானவங்களா இருக்காங்க. அங்க இது மாரி அவங்க வீட்டுல உள்ள அவங்க அம்மா தண்ணி கேட்கும் போது ஏதோ குடுக்குறாங்க. அதுக்கு பிறகு நனைஞ்சிட்டீங்களான்னு ஒரு துண்டு எடுத்து கொடுத்து துண்டை பொத்தி தோட்டிக்கிட்டு அங்க இருக்காங்க. அப்ப அவங்க வீட்டுல இருந்து ஒரு பையன் வெளியில வரான். அவன் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அந்த சைக்கிள் மேல அவனுக்கு ஒரு ஆசை இருக்கு. அதை பார்த்துட்டு நான் கொஞ்சம் இதை ஓட்டி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி ஓட்டுறான். ஓட்டிட்டு இது மாதிரிதான் நானும் எங்க அம்மாவை வாங்கி தர சொல்லி கேக்குறேன், எங்க அம்மா வாங்கி தரலன்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் சொல்றான். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல நான் என்கிட்ட காசு வச்சுக்கிட்டா நான் உனக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொல்றேன். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு, எப்படி நான் வாங்கி தர முடியும், நான் காசு சேர்த்து உனக்கு அப்புறமா வாங்கி தரேன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. இருந்தாலும் உனக்கு குரங்கு படல் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அவரு ஊன்னு சொல்றான். அப்ப நீ எடுத்துட்டு குரங்கு படல் ஓட்டிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன் மாரி ஓட்டி ஓட்டி சுத்தி பழகிட்டு கொடுக்குறான். அவருக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. சரி அப்படியே நம்ம ஓட்டட்டும் அவன்னு சொல்லிட்டு சைக்கிள் அவன்கிட்டே கொடுத்துட்டு போயிடுவோம்னு ஐடியா டக்குன்னு அவர் பேருந்துல ஏறி வெளியூர் போயிடுறாரு. அப்ப அவங்க போயிட்டதுனால அந்த பொருளை அவனே வச்சுக்கிட்டோம், அந்த சிறுவனுக்கு கொடுத்துட்டு போயிடுவோங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருது. அதை பார்த்து அவன் அந்த சைக்கிள் ஓட்டுறத பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைஞ்சதுனால அந்த இறக்கம் ஏற்பட்டு உதவி செய்யற எண்ணம் அவருக்கு வந்தது. அப்படிங்கறதா இந்த கதையோட கருத்து. இந்த நூல்களில் உள்ள அந்த பாவண்ணன் அவங்கள எழுதிய நூல்கள் அதை மட்டும் இதுல தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன். பிரயாணம்ங்கிறது மொழிபெயர்ப்பு நூல். அதை பயணங்கிற தலைப்புல நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது இலக்கணம் இருக்கு. ஆகு பெயர். ஆகு பெயர் எளிமையாதான் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். ஆகு பெயர் என்றால் என்ன? ஒன்றனது பெயர் அதற்கு ஆகாமல் அதோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. அப்ப இந்த இடத்துல வெள்ளை பசுங்கிறது ஒரு வெள்ளை கலர் பசுவை குறிக்குது, வண்ணத்தை குறிக்குது, அந்த பசுவோட நிறத்தை குறிக்குது. உண்மையா அந்த வெள்ளையே குறிக்குது. இதே வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னு சொல்லும்போது
வெண்மை நிறமுடைய சுண்ணாம்ப குறிக்குது. வீட்டுக்கு வெள்ளை அடித்தானும் போது வெள்ளைன்ற வண்ண நிறமுடைய பொருள், வேறொரு பொருள் சுண்ணாம்பு குறிக்குது இல்லையா? அதுதான் ஆகு பெயர். ஒன்றனது பெயர் அதனை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும். அதான் வெள்ளை பசு அப்படிங்கும் போது அந்த வெள்ளைக்கல் அங்க வண்ணத்தை தான் குறிக்குது. அதே அடுத்த லைன்ல வெள்ளை அடித்தாங்கும் போது அங்க உள்ள வெள்ளை வெண்மை நிறத்தை குறிக்காம வெண்மை நிறமுடைய சுண்ணாம்ப குறிக்குது. புரியுதா? இப்பதான் ஆகு பெயர். இதுல நிறைய ஆகு பெயர் இருக்கு. அடிப்படையான அந்த ஆகு பெயர் வந்து 6 கொடுத்திருக்காங்க. பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினவாகு பெயர், பண்பாகு பெயர், தொல்லாகு பெயர் 6 ஆகு பெயர் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொருளாகு பெயர். மல்லிகை சூடினாள். மல்லிகைங்கிறது ஒரு முழு பொருளின் பெயர். அத ஒரு உறுப்புக்கு மட்டும் குறிக்கிறது பொருளாகு பெயர். ஒரு முழு பொருளோட பெயர் முழு பொருளையும் குறிக்காம அது ஒரு உறுப்பை மட்டும் குறிக்கிறது பொருளாகு பெயர். இத வந்து முதலாகு பெயர்னு சொல்லுவார். முழு பொருளையும் குறிக்காம முழு பொருள்ல ஒரே ஒரு உறுப்பு சினையை மட்டும் குறிக்கிறது. அது வந்து பொருளாகு பெயர். ஒரு பொருளின் பெயர் பொருளை குறிக்காமல் பொருளுடன் தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருகிறது. அதனால அது பொருளாகு பெயர். இப்ப எடுத்துக்காட்டு இதுல என்னன்னா மல்லிகை சூடினாள். மல்லிகைங்கிறது அந்த முழு பொருளையும் குறிக்கும். ஆனா அதுல உள்ள அந்த ஒரு சின்ன பூவை மட்டும் குறிக்கிறதுனால இது வந்து பொருளாகு பெயர். அடுத்து இடவாகு பெயர்னா அந்த இடத்தின் பெயர் அந்த இடத்தை குறிக்காம அதோட தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வரணும். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. அப்ப தமிழ்நாடுங்கிற அந்த இடப்பெயர் தமிழ்நாட்டில் உள்ள விளையாட்டு வீரர்களை குறிக்குது. தமிழ்நாடு வெற்றி பெற்றதுன்னா தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் வெற்றி பெற்றார்கள் தானே அங்க பொருள். அதுதான் தமிழ்நாடு என்ற பெயர் அந்த தமிழ்நாட்டு இடத்தை குறிக்காம அந்த இடத்தோடு தொடர்புடைய அந்த வீரர்களை குறிப்பதால் அது இடவாகு பெயர். அடுத்து காலவாகு பெயர். ஒரு டிசம்பர் சூடினால் அந்த காலத்தின் பெயர் அந்த காலத்தை குறிக்காம அதோடு தொடர்புடைய அந்த காலத்தில் பூக்கின்ற அந்த பூவை குறிக்குது பாருங்க. அதனால அது காலவாகு பெயர். டிசம்பர் சூடினால் என்ற எடுத்துக்காட்டுல டிசம்பருங்கிறது காலம் மாதத்தை குறிக்கிறனால நம்ம மாதத்தை குறிக்கல. டிசம்பர் பூவை சூடினால்னு அந்த இடத்துல பொருள் வருது இல்லையா? அதான் அந்த டிசம்பரோடு தொடர்புடைய அந்த பூவை குறிக்கிறதுனால அந்த காலத்தின் பெயர் காலத்தை குறிக்காம அதோட தொடர்புடைய பூவை குறிக்குது. அதனால இது காலவாகு பெயர். அடுத்து சினையாகு பெயர். சினையின் பெயர் அதை குறிக்காம அதோட தொடர்புடைய அந்த முழு பொருளையும் குறிக்கும். அந்த பொருளாகு பெயரும் இதுவும் கொஞ்சம் எதிர்மறையா இருக்கும். தலைக்கு ஒரு பழம் கொடு. ஒரு பழம் கொடு என்பது தலைக்கு ஆளுக்கு ஒரு பழம் கொடு பொருள். அப்ப முதல் பொருள் வந்து அந்த தலைக்கும் போது அந்த தலையை மட்டும் குறிக்கல, தலையுடைய அந்த மனிதனையே குறிக்குது. தலைக்கு ஒரு பொருள் கொடுத்து அந்த தலையை குறிக்காம தலையுடைய அந்த மனிதனையே குறிக்குது. அதான் சினையாகு பெயர். அடுத்தது பண்பாகு பெயர். பண்பு பெயர் அந்த பண்பை குறிக்காம அதோட தொடர்புடைய வேறொரு பொருளை குறிக்கணும். இனிப்பு தின்றான். இனிப்புங்கிறது பண்பு பெயர். இப்ப இனிப்பு தின்றான் போது அந்த இனிமை பண்புடைய ஒரு பொருளை அவன் ஸ்வீட்டை சாப்பிட்டிருக்கான். இனிமை பண்புடைய ஒரு பொருளை அவன் திணிருக்கான். அந்த தின்பண்டத்தை குறிக்குது. அந்த இனிப்புங்கிற பண்பை உடைய ஒரு தின்பண்டத்தை குறிக்கிறதுனால அது பண்பாகு பெயர். அடுத்து தொழிலாகு பெயர். தொழில் பெயர் அந்த தொழிலை குறிக்காம அந்த தொழிலால் செய்யப்பட்ட அந்த பொங்கலை பொங்கி வருகிறது. அதனால அதுக்கு பொங்கல்னு பேரு. அப்ப இங்க பொங்கல் உண்டான் என்பது அந்த தொழிலை குறிக்காம தொழிலால் செய்யப்பட்ட அந்த உணவை குறிக்கிறதுனால இது வந்து தொழிலாகு பெயர். ஆகு பெயர்னா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இது எல்லாமே புரியும். அது டைரக்டா அந்த பொருளை குறிக்காம அதோடு தொடர்புடைய இன்னொரு பொருளுக்கு ஆகி வர்றதுதான் அது ஆகு பெயர். இதுல பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர்ங்கிற 6ஐயும் பார்த்தோம். அடுத்தது இரட்டை கிளவி அடுக்கு தொடர். அதாவது இரட்டை கிளவிங்கிறது ரெண்டு சொல்லா இருக்கும். ரெட்டையா வரும். விறுவிறு, கலகல, மலமல, படபட இந்த மாதிரி ரெட்டை சொல்லா வருவது இரட்டை கிளவி. கிளவினா சொல், பதம், மொழி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப ரெட்டையா இணைந்து வர்றதுனால இது இரட்டை கிளவி. இதை ஒன்ன பிரிச்சோம்னா பொருள் தராது.
அதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இரட்டை கிளவியை பிரித்தால் பொருள் தராது, அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தரும். இப்ப விரு விருன்னு ரெண்டு இருக்கு இல்லையா, ரெண்டு இரட்டை இரட்டை சொல்லா. அப்ப ஒரு விரு எடுத்துட்டோம்னா இன்னொன்னு பொருள் தராது. கலை கலை ஒரு கலவை அடிச்சுட்டோம், இன்னொன்னு பொருள் தராது. மலை மலை ஒரு மலை அடிச்சுட்டா இன்னொரு மலை மட்டும் பொருள் தராது. இதே அடுக்கு தொடர்ல பாருங்களேன், எங்கே எங்கே, இல்லை இல்லை, பாம்பு பாம்பு, பிடி பிடி பிடி, ஐயோ ஐயோ ஐயோ, ஓடு ஓடு ஓடு. ஒரு எங்கேவை அடிச்சுட்டா ஒரு இல்லை எடுத்துட்டாலும் அந்த எங்கே, இல்லை, பிடி, பாம்பு பொருள் தரும். அதான் இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது இது இரட்டை கிளவி ரெட்டை ரெட்டை சொல்லதான் வரும். அடுக்கு தொடர் 2, 3, 4 வார்த்தை கூட அடுக்கி வரும். இரட்டை கிளவி ரெட்டை ரெட்டை சொல்ல சேர்ந்து இணைந்து இருக்கும், அடுக்கு தொடர்ல தனித்தனி சொல்லா நிக்கும். அந்த அடுக்கு தொடர் விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் என்ற பொருளில் வரும். இது இரட்டை கிளவி ஒரு செயலுக்கு அடைமொழியாக வரும். இது ரெண்டு தான் வித்தியாசம். அதுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பிரித்தால் பொருள் தந்தா அது அடுக்கு தொடர், பொருள் தரலன்னா அது இரட்டை கிளவி. இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு ரெட்டை சொல்ல கொடுத்து இது இரட்டை கிளவியா அடுக்கு தொடரான்னு. நம்ம அப்ப பிரிச்சு ரெட்டை சொல்ல ஒண்ணு பிரிச்சு பார்க்கும்போது இன்னொன்னு பொருள் தரலன்னா அது இரட்டை கிளவி, அது பொருள் தந்தா அடுக்கு தொடர். இந்த ஒரு கருத்து ஞாபகம் வச்சுட்டாலே போதும். இந்த டாபிக்ல ஒரு பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது சினையாகு பெயர். வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது முதலாகு பெயர். மழை சடசடவென பெய்கிறது. சட சட ரெண்டு இருக்கு இல்லையா, அதுல ஒன்ன பிரிச்சுட்டோம்னா இன்னொன்னு பொருள் தராது, ஒரு சடங்கிறது. அதனால அது இரட்டை கிளவி. அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை, 4 முறை கூட அடுக்கி வரும். 2, 3, 4 முறை வரையிலும் அது அடுக்கி வரும். இந்த இணைப்பு சொல்லாம் போட்டு நம்ம நிரப்பி பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். அடுத்தது கலைச்சொல் அறிவும் பார்ப்போம். ரிலிஜன் சமயம், சிம்பிளிசிட்டி எளிமை, சேரிட்டி ஈகை, டிக்னிட்டி கண்ணியம், டாக்டரின் கொள்கை, பிலாசபி தத்துவம், இன்டெகிரிட்டி நேர்மை, சின்சியரிட்டி வாய்மை, பிரீச்சிங் உபதேசம், ஆஸ்ட்ரானமி வானியல். இந்த கீழே உள்ள இந்த திருக்குறள்லாம் பார்த்து வச்சுக்கலாம். அதாவது அதுல என்ன அணிகள் இருக்குன்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். திருக்குறளை பொறுத்தவரை ஒரு கிளாஸை முடிச்சுப்போம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க.